அவருடைய இறக்கத்தினாலும் விசேஷமாக குமாரனுக்குள்ளாக அவங்க முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு இந்த மாலை வேளையில் கூட மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களும் நாம் எடுத்துக்கொண்டு சகோதர சகோதரிகள் கூட கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்மளுடைய ஆய்வுக்குரிய பிரயோஜனத்துக்காக நம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு தெய்வீக திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தல் அல்லது ஒப்பு கொடுத்தல். தேவனுடைய திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தல் அல்லது அர்ப்பணித்தல் என்ற ஒரு தலைப்பின் கீழாக வேதத்திலும் சில பகுதிகளை பார்க்கலாம். அது இந்த பாடம் எதை மையமாக வச்சு வரும்னா ஜெபத்தை வைத்து மையமாக வரும். அதாவது வேதத்துல தேவனோடு ஜெபத்துல தொடர்ந்த மனிதர்களுடைய ஜெபத்துக்கு தேவன் எவ்வாறு பதில் அருளினார் என்ற விஷயம் தான் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றாவே முக்கியமா நம்ம எதை மையப்படுத்தோம்னா ஜெபம் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா அந்த ஜெபத்தின் வழியாக தான் நம்ம யாரோட தொடர்பு கொள்ள முடியும்னா தேவனோட தொடர்பு கொள்ள முடியும். ஆனா அந்த தேவன் அந்த நாம் ஏறெடுக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு தேவன் எப்படி பதில் சொல்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதுக்கு முன்பாக வேதத்துல யாரெல்லாம் ஜெபம் ஏறெடுத்திருக்காங்க, அந்தந்த ஜெபத்துக்கு தேவன் எப்படி பதில் அருளிருக்கார், இல்லை அவங்களுடைய ஜெபத்தோடைய காரியங்கள் வேண்டுதலை எப்படி நிறைவேற்றிருக்கார் என்பதுல வேதத்திலிருந்து சில சம்பவங்களுடைய எடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய 3 பேருடைய ஜெபங்களை தான் எடுக்க போறோம். பழைய ஏற்பாடுல தேவனுக்கு ரொம்ப பிரியமான மனிதன், ராஜாவாக வாழ்ந்தவர் யாருன்னா தாவீது. அது அநேக பேருக்கு தெரிந்திருக்கும், தாவீது ராஜா. அப்ப அவருடைய வாழ்க்கையில அவர் தேவனோட ஏறெடுத்த ஜெபமும் அந்த ஜெபத்துக்கு அவர் எவ்வாறு பதில் கொடுத்தார் என்பதையும் நம்ம பார்ப்போம். 2வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஜெபம், அதற்கு தேவன் எப்படி அவருக்கு பதில் கொடுத்து அவர் வழி நடத்தினார் என்பது பார்க்க போறோம். அதே போல அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்கள்ல அப்போஸ்தலர் பவுல், அவருடைய வாழ்க்கையில அவரும் ஜெபம் ஏறெடுத்தாரு. அவருடைய ஜெபத்துக்கு தேவன் எப்படி பதில் கூறி அவரை வழி நடத்தினார் என்பது கூட இந்த நாள்ல பார்க்கலாம். நாம் இந்த பாடத்துக்கு முன்பாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு வசன பகுதியை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 51 10ஆம் அதிகாரம், 51 சங்கீதம் 51 வசனம் 10. பக்கம் 71, சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்ப நம்ம ஜெபத்தினோட விஷயத்துல மையமான இந்த வசன பகுதி எப்படி சொல்லுதுன்னா, நாம் தேவன்கிட்ட செல்லும் போது நாம் எப்படி ஜெபத்தை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க சொல்றது சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்படின்னா முதல்ல நம்ம என்ன கேட்கணும்னா, எனக்கு நல்ல ஒரு சுத்தமான இருதயத்தை எனக்கு தந்துள்ள வேண்டுமாறு வேண்டும். இதான் வசனம். அப்ப இதை வச்சு நம்ம பாடப்பகுதிகளை கடந்து செல்லலாம். அப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த பகுதியில பழைய ஏற்பாடுல அநேக நீதிமான்கள் நம்ம பார்த்திருக்கலாம். அநேக நீதிமான்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சாட்சியாக வாழ்ந்த மனிதர்களை பார்க்க முடியும். எங்க தொடங்கினா ஆதாம் தொடங்கி பழைய ஏற்பாட்டோட கடைசி தீர்க்கதரிசி நம்ம பார்த்திருக்கலாம் யோவான்ஸ்தானவர், அவருடைய காலப்பகுதி வரையும். ஆனா அப்படி பார்க்கும்போது அநேக பேர் இந்த பழைய ஏற்பாடுல இருந்தாலும் குறிப்பா நம்ம அதிக பேர் அதுல யாரோடைய காரியங்கள் அதிகமா நம்ம தியானம் பண்ணியிருப்போம்னா நோவா, தேவனோட அதிகமா சஞ்சரித்தவர். ஏன்னா ஜெபத்தின் மூலியமாக பதில் கேட்டு அந்த பதிலுக்கு தன்னை கீழ்ப்படிந்து அநேக காரியங்கள் அந்த முதலாம் உலகத்துல தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் அந்த பேரை கட்டுவது முதல் அந்த ஜனங்கள் அங்கே யாரு அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த முதல் உலகத்திலிருந்து 2ஆம் உலகத்துக்கு வந்த காரியங்களை பார்க்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு நோவா தேவனுக்கு பிரியமாக மனிதனாக இருந்து அவருடைய ஜெபத்துக்கு கூட அவங்க ஏறெடுத்திருப்பார்கள் நம்மளால பார்க்க முடியும். அப்ப கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. தேவனோட வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்ததுனாலையும் தேவனோட வார்த்தைக்கு கேட்டு அதன்படி செயல்பட்டதுனாலையும் கீழ்ப்படிதல் அதன்படி செயல்படுது. ஓகேங்களா? அதன்படி இந்த மனிதன் யாருன்னா நோவா.
அதை கடந்து இரண்டாம் உலகத்துக்குள்ள நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா நேரடியா தேவனுக்கு ரொம்ப பிரியமான மனிதனாக இருந்த ஒரு யாரும் சொல்ல முடியுங்களா? மோசைக்கு முன்பாக அப்ப முற்பிதாக்களோட முதல் விஷயத்தை எடுத்துக்கலாம். முற்பிதாக்கள் யார் ரொம்ப நெருக்கமா இருந்தது? விசுவாசத்தோடைய தந்தை ஆபிரகாம். நம்ம மற்றவர்களை சொல்லுவதற்கு அநேகமே இருக்காங்க. குறிப்பாக எடுக்க போனோம்னா விசுவாசத்தோடைய தந்தையாக இருப்பவர் ஆபிரகாம். இப்ப ஆபிரகாமுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு தேவனோட தொடர்புல இருந்தார் என்பது கூட நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு தொடர்ந்து வந்து முற்பிதாக்கள் யார் வரனா யோசிப்பு அநேக காரியங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு. ஆனா அதே தொடர்புல அதிகமா நெருக்கமாக இருந்து முழுமையாக அர்ப்பணித்த வந்து யோசிப்பை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கீழ்படிதான். அதே போல அந்த ஒரு எகிப்தோடைய தலைமை இடத்துக்கு அவர் உயர்த்தினார் என்பது கூட நம்ம சம்பவங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்ப நம்ம அநேக பேர் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு குறிப்பா நம்ம பார்க்க போறது அதை தொடர்ந்து நியாயாதிபதிகளுடைய காலங்கள் கடந்து போகுது. நியாயாதிபதிகளுக்கு அடுத்து அவங்க என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ராஜாக்களுடைய காலத்துல சாமுவேல் தொடங்கி, ஓகேங்களா, தொடர்ந்து வந்த ராஜாக்களையே தேவனுக்கு ரொம்ப பிரியமான ராஜாவா யார் வந்தார்னா, சிறு வயதிலிருந்து முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமா இருந்த மனிதன் ராஜா யாருன்னா தாவீது தான். ஓகேவா? அப்ப அவருடைய வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு தேவனோடு இருந்தார், தேவனுக்கும் அவருக்குள்ள ஒரு தொடர்பு வந்து இன்னைக்கு நம்ம பாடத்துல எடுக்க போறோம். அப்ப அவதான் பார்க்கிறோம் சங்கீதத்துடைய காரியங்கள். சங்கீத புஸ்தகத்துல போய் பார்த்தீங்கன்னா தாவீதோடு அவரு தேவனோடு இருந்த காலங்கள்ல அவர் பெற்ற அனுபவங்கள் அதிகமா பாடலாகவும் தேவன் அவர் கொடுத்த பதில் அந்த காரியங்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அநேகமா சங்கீதங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா சங்கீத புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது அநேக பேர் எந்த புஸ்தகம் தான் அதிகமா வாசிப்போம் பழைய ஏற்பாடுனா சங்கீதம். அப்ப சங்கீதத்தில் தாவீது மட்டும் எழுதல, அவர் எழுதின பகுதிகளை மட்டும் போய் எடுத்து பார்த்தோம்னா தேவனுக்கும் அவருக்குள்ள தொடர்புல எந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையை கடந்து வந்தார், தேவனோட நான் எந்த அளவுக்கு உறவாடினேன், தேவன் என்னோட சத்தத்துக்கு எந்த அளவுக்கு பதில் கொடுத்தார் என்பதை சங்கீதத்தில் என்ன பண்ணிருக்காரு தாவீது அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. அதை விட தாவீதோட வாழ்க்கையில அவர் செய்த தவறுகள் அந்த காரியங்களை என்ன பண்ணியிருப்பாரு பதிவு பண்ணியிருக்காரு. அந்த தவறுக்கு தேவன் எந்த அளவுக்கு தண்டனை கொடுத்தார், அந்த தண்டனைக்கு பிற்பாடு அவருக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, இந்த ஒரு பதிவை என்ன பண்ணியிருக்காருன்னா தாவீது பதிவு பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம், சங்கீதத்துக்கு முன்பாக எங்க வரான்னா தாவீதோடைய வாழ்க்கையோடு நடந்த சம்பவத்தை பார்த்தா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்க போறது இல்லை. அந்த பகுதியில நம்ம அந்த பகுதி கடந்து போயிடலாம். அங்க நடந்த சம்பவங்களை மட்டும் சொல்லிடுறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் அந்த 2 பகுதிகளை எடுத்துக்கிட்டா தாவீது அவர் செய்த தவறு பாவத்தை பற்றி அங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கும். எந்த பாவம்னா அவருடைய படை தளபதியான உரியாவுடைய மனைவி அவர் ஏற்றுக்கொண்ட காரியம், அந்த ஒரு சம்பவம். ஏன்னா உங்களுக்கு அதையும் தெரிஞ்சிருக்கலாம். அப்ப அவருடைய உரியாவோட மனைவியோடைய காரியத்துல அவர் செய்த தவறு நிமித்தமாக அவருக்கு பிற்பாடு அவர் ஜெபம் ஏறெடுக்கக்கூடிய காரியம், அந்த ஜெபத்துல அவர் எவ்வாறு தேவன் அவருக்கு தண்டனை கொடுக்கிறாரு, அது அவர் அந்த தண்டனையில் எப்படி விடுதலை கொடுக்கிறாரு என்ற ஒரு காரியம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படியே குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே அவர் செய்த தவறையும், அவர் செய்த தவறை ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவருக்கு என்ன பண்றாரு, நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு அவருக்கு சுட்டி காட்டுறாரு. நீ செய்தது வந்து தவறு, தேவனோட பார்வையில் இது தண்டிக்கக்கூடிய சொல்லிட்டு அவர் செய்த தவறுக்கான தண்டனை என்ன என்பதை வந்து அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல என்ன பண்றேன்னா சுட்டி காட்டுறாரு. அதை தொடர்ந்து 13ஆம் அதிகாரம் அதை எடுத்துக்கிட்டா அந்த பகுதியில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ல இருந்து சில வசனங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நம்ம பாருங்க, அவர் செய்த தவற ஃபர்ஸ்ட் உணர்றாரு. நம்ம 12ஆம் அதிகாரம் சொல்லிட்டோம். 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல அவர் தவறு செய்கிறாரு, அந்த தவற உணர்றாரு. 12ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி அவர் தான் பாவம் செய்ததை வந்து தேவன் மூலியமா தேவனுடைய மனுஷனை வந்து என்ன பண்றாரு சுட்டி காட்டுறாரு. அப்ப அதை கேட்ட உடனே தாவீது என்ன பண்றாருன்னா அவர் எதிர்த்து பேசல.
அவர் ராஜாவா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அந்த தீர்க்க தரிசியை என்ன பண்ணிருக்கலாம், கொலை செய்திருக்கலாம். ஓகேங்களா? ஆனா அந்த ஒரு எண்ணத்துக்கு போகாம தான் செய்த தவறு என்பதை அவர் உணர்றாரு ஃபர்ஸ்ட். அப்ப தேவன் நேரடியாகவே தாவீதுகிட்ட பேசுனது போலவே என்ன பண்றாருன்னா தாவீது எடுத்துக்கிறாரு. அப்ப அவருடைய உணர்வு, அவர் குற்ற உணர்வு என்ன பண்ணுது, அவருடைய இருதயத்தை தட்டி எழுப்புது அந்த ஒரு சம்பவத்துல பார்க்கும்போது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா அந்த 13ஆம் அந்த வசனத்துல பார்க்கும்போது மீண்டும் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவங்கள் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவங்களை நீங்க செய்தார். அவருடைய பாவத்தை அவர் நீக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா எதனால இந்த வார்த்தை அவர் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு தாவீது, நான் கர்த்தருக்கு விரோதமாக செய்து. அப்ப அந்த பாவத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறா அவர் உணர்ந்தாரு. அப்ப அந்த உணர்வு, அந்த இருதயம் அவங்க எப்படி அவர் தட்டி எழுப்பப்பட்டுச்சோ உடனே அதுக்கான பதில் உடனே தேவனோட மனசுல அவருக்கு கிடைக்குது. அப்ப அதுக்கு பிற்பாடு அது தொடர்ந்து வாசிச்சோம்னா வாசிங்க. இப்ப இந்த விஷயத்துல பாருங்க, 13வது வசனத்துல சொல்லிட்டாரு அவரோட பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா என்ன பண்ணிடுறாரு, சாகாதபடிக்கு கர்த்தரின் பாவத்தை நீக்கிடுவான்னு சொல்றாரு. ஆனா அவருக்குரிய, ஏன்னா தேவனோட பார்வையில நீதி ஒண்ணு இருக்கு, நம்ம பார்த்துக்கோம். நீதி, அன்பு, அவரோட ஞானம் எப்படி செயல்படும். ஆனா அவர் நீதியை கொண்டுதான் யாவற்றையுமே என்ன பண்றாரு, ஆளுகை செய்கிறாரு. அன்னைக்கு தவறே செய்தானா தவறுக்கான மன்னிப்பையும் கொடுப்பாரு. ஆனா அதுக்கேற்ற தண்டனையும் கொடுக்கப்படும். அந்த தண்டனை எதுக்காகனா உணர்வடைவதற்காக. தேவனுடைய நீதியம் கரெக்டாக நம் பார்வை, நம்மளுடைய பார்வை போல தேவனுடைய பார்வை இருக்காது. நம்ம எப்படி பார்ப்போம்னா நம்மளுடைய மனிதர்களுடைய முகத்தை பார்ப்போம், தேவன் இருதயத்தை பார்ப்பார். அப்ப இருதயத்துடைய காரியங்களை ஆராய்ந்ததுதான் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா தீர்ப்பளிப்பார். அப்ப அங்க பார்க்கும்போது தேவனுடைய நீதி அவர் மன்னிக்கப்பட்டாலும் அவர் பார்வையில அந்த தண்டனைக்கு என்ன பண்ண நிறைவேறிய தீரும். அதைத்தான் அங்க நீ வைக்கிறாரு, நீதி கரெக்டா செயல்படும். அந்த நீதியில இருந்து யாருமே என்ன பண்ண முடியாது, அந்த நீதியின் தீர்ப்புல யாருமே மாற முடியாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுது. அது எப்படிப்பட்டவர்களாக சரி தேவன் தண்டனை கொடுப்பார். ஆனா அதுல இருந்தும் மனம் மாறுவதற்கு வாய்ப்பையும் கொடுப்பார். அதை தான் நம்ம சொல்றாரு. அடுத்து வாசிக்கணும் 14வது வசனம். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்ப இங்க சொன்னது விஷயம் யாரோடைய பிள்ளை என்று சொல்றான்னா, உனக்கு பிறந்த பிள்ளை, வர்சேபாளுக்கு பிறந்த அந்த பிள்ளை இறக்கும் என்பதும் சொல்லப்பட்டாச்சு தேவனோட மனுஷன் மூலியமாக. இவர் என்ன பண்ணிடுறாரு, அது கேட்டவனே மனம் மாறிறாரு. நான் பாவம் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா நீ சாகாதபடி சாக மாட்டான்னு சொல்லி அங்கேயும் ஒரு உத்தரவு கிடைக்குது. ஆனால் அதுக்குரிய தண்டனை என்ன பண்றது, நிறைவேறிய தீரும் என்பதை தேவன் முன்குறிச்சிட்டார். அப்ப அங்க சொல்லிட்டாரு தாவீதுக்கு அந்த ஆண் பிள்ளை சாகும் என்பது கட்டளையிட்டார். அதுல எது மாற்றம் கொண்டு வருவாரா, தாவீது மாறிட்டாரு, மனம் மாறிட்டாரு, நல்ல மனிதன், என்னுடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சட்டத்துல மாத்துவாரா? அவர் நீதியின் தேவன். அவர் என்ன தீர்ப்பு எழுதுனது. அப்ப அந்த ஒரு விஷயத்துல அங்க என்ன பண்றாருன்னா ஒரு தீர்ப்பு அங்க இருந்தாரு. அதை தான் நம்ம பார்க்கிறோம். அது சாகும் என்ற விஷயம், அந்த குழந்தை இறக்கும் என்பது உறுதி. அப்ப அங்க தேவனுடைய மனுஷனை கொண்டு என்ன பண்ணிட்டாருன்னா தாவீதுக்கு அங்க சொல்லப்பட்டாச்சு. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். இப்ப இங்க என்ன ஒரு விஷயம் செய்யறாருன்னா ஒரு ஜெபம். தேவனோட மனுஷன் தாவீதுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அப்ப மீண்டுமாக என்ன சொல்றான்னா, உனக்கு அந்த பிறந்த பிள்ளை, அந்த ஆண் பிள்ளை என்ன பண்ணும், அடிக்கப்படும் என்று சொல்லிட்டாரு. ஆனா இந்த விஷயம் யாருக்கோடைய இருதயத்தை நொறுக்கிடுச்சுன்னா தாவீதோட இருதயத்தை நொறுக்கிடுச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா கண்டிப்பா உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனிட்ட சரணடைந்தா கண்டிப்பா அது உயிரோட கொடுப்பார் என்ற நம்பிக்கையோட யாரு ஜெபத்துக்குள்ள போறாருன்னா தாவீது. அப்ப இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னா ஜெபம்.
அப்ப அந்த ஜெபத்துக்கு அவர் எந்த அளவுக்கு பதில் கொடுக்கறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த பாடத்துல. ஏன்னா நம்ம ஜெபங்கள் அதிகமா ஏறெடுப்போம். அந்த ஜெபத்துல கர்த்தர் தேவன் எப்படியும் அவருடைய தீர்ப்பை நம்ம கொடுக்கிறார் என்பதை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்ப இங்க தாவீதோட விஷயத்துல பார்த்தீங்கன்னா, தாவீதோட விஷயத்துல அவர் என்ன பண்றாருன்னா, அந்த குழந்தைக்காக, அந்த பிள்ளைக்காக உபவாசித்து தன்னுடைய அறை கதவை மூடிக்கொண்டு தன் அறைக்குள்ள போய் என்ன பண்றாருன்னா, உபவாசித்து கடந்து அவர் ஜெபம் பண்றதுதான் அங்க பார்க்கிறோம். அப்ப நம்ம வாசிக்கலாம் தொடர்ந்து அந்த பகுதியில. அடுத்த வசனம். அவனை தரையில் இருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடே அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். அப்ப இங்க ஒரு ரெண்டு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அவருடைய ஜெபம் அவங்க என்ன பண்றாரு, அந்த குழந்தைக்காகவே ஜெபம் செய்யறாரு. ஓகேங்களா, நம்ம பார்க்கணும் ஜெபம் என்பது ஏறெடுக்கிறது தான். தனி ஜெபம் போய் தேவனோடு மன்றாடுறாரு. யாருக்காக மன்றாடுறாரு? குழந்தைக்காக மன்றாடுறாரு. ஆனா இதுக்கு முன்பாக இந்த அவருடைய அந்த குழந்தை அந்த தவறுக்கான தண்டனைக்குரிய விஷயம் யார் மூலியமாக வெளிப்படுது? நாட்கான் தீர்க்கதரிசி மூலியமாக கொடுத்துட்டாரு, பதில கொடுத்துட்டாரு. ஆனா இருந்தும் தாவீது என்ன பண்றாருன்னா, அந்த தேவன் மனமாறலாம் சொல்லி தேவனோட சமூகத்துல போயிட்டு தன் அறையில போய் என்ன பண்றாரு, உபவாசித்து ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்யறாரு. ஆனா அப்படியே தேவன் மனம் மாறி அவருக்கு என்ன பண்ணுவார்னா, அந்த குழந்தையை கொடுத்துருவார் என்ற நம்பிக்கையில தாவீது போறாரு. ஆனா நம்ம இங்க பாக்குறோம், தேவன் எதை மையமாக வச்சுதான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார்னா நீதி. அதுக்கு முன்பாக எதையுமே அவர் என்ன பண்ண மாட்டாரு, மாற்றி செயல்பட மாட்டார் என்ற பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப இங்க என்ன பண்றாருன்னா, ஒரு ரெண்டு விஷயம் எச்சரிப்பா வரும் இந்த இடத்துல அந்த பாடத்துல. தாவீது அவர் தவறு செய்த அவர் தண்டனைக்கு விஷயமா இருந்தாலும் தண்டனை பெறாரு. இந்த இடத்துல இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா, தண்டனைக்கு தண்டனை, அவர் செய்தது தண்டனை தப்பு தான், ஆனா அது தண்டனை உறுதி. ஆனா அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு தேவன் கொடுத்த தண்டனையின் தீர்ப்பு பாத்தீங்கன்னா, அவரோட ஜெபத்துக்கே பதில் கொடுக்கவில்லை. அதான் உண்டு. ஆனா அவர் நினைச்சதா இது அதுக்கு முன்பாக தேவன் போய் ஜெபத்து மூலியமா போயிருக்காரு. அநேக பதில்கள் அவர் கிடைச்சிருக்கு. எல்லா விஷயத்தையும் தேவனுடைய வார்த்தை கேட்டுதான் கீழ்ப்படைந்தாரு. அவர் ஒரு யுத்த காலத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவார்னா, தேவனோட சமூகத்தை சென்றுதான் போவார் யுத்தத்துக்கு. அதனால வெற்றி தான் வாங்கி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த டைம் அவர் செய்த காரியம், அவருடைய ஜெபம் எல்லாமே எதை மையமாச்சுன்னா, அவர் செய்த தவறுனால. ஆனா இங்க அதனாலதான் சொல்ற, தவறு நிமித்தமாக அவருக்கு என்ன பண்றாரு, வெற்றி கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கவில்லை. அப்ப இங்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த ஒரு மரணம் என்ற ஒரு விஷயத்த மனிதர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு சம்பவத்தை கொண்டு வர்றாரு. இந்த மரணம் என்ற ஒரு விஷயம் தான் எல்லாருடைய காரியங்களிலும், எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சரிதான், மரணம் என்ற விஷயம் அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு பயத்தை கொண்டு வரும். இதை எங்க ஆரம்பிச்சு தெரியுங்களா? ஆதாம் தான் முதல் மனிதன். ஆதாம். ஏன் ஆதாம் இறந்து, ஏன்னா சொன்னார்ல, நீ பாவம் செய்யும் போது சாகவே சாவான்னு சொன்னாரு. ஆனா தாவீது யார்கிட்ட சொன்னது? ஆதாம்கிட்ட சொல்லப்பட்ட காரியம். ஆனா ஏன் அவனுடைய பிள்ளை இறந்துச்சு? சாகவே சாவான்னு சொல்லிட்டு ஆதாம்கிட்ட சொல்லப்பட்டது. அப்ப யாரு இறந்தது அங்க ஃபர்ஸ்ட்? ஆதாமா? ஆதாமோட பிள்ளைங்களா? பிள்ளை. ஓகேங்களா? அப்ப ஆதாம் இறந்தா அந்த மரணத்தோடைய விஷயம், அந்த வழி தெரிஞ்சிருக்காரு. மரணம் எப்படி இருக்கும், அந்த மரணம் எந்த சூழ்நிலையில வரும், தேவன் எந்த வார்த்தையை சொன்னாரு என்ற விஷயம் அவங்களால அறியாம போயிருக்கும். அதனால யாரை தண்டிக்கிறாரு? பிள்ளை. ஓகேங்களா? அப்ப இப்ப அந்த அவரோட பிள்ளையோடைய விஷயத்துல அந்த மரணத்தை யாரு கண் முன்னாடி பாக்குறான்? தகப்பன். அப்ப அந்த விஷயம் அவரோட இறந்த பிற்பாடு அவர் என்ன பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஆகி தகப்பன் ரெண்டு பேரும் அந்த கொலை செய்து கிடக்கும் போது, அந்த உடம்பு கிடக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க? எத்திரை செய்திருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் எழுப்பி பார்த்திருப்பாங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிருக்கும், அந்த தோட்டத்திலேயே அவங்க நோந்து பார்க்காத ஒரு வாசனை, அந்த வாசனை அங்க வர ஆரம்பிச்சிருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவரோட சரீரங்களால விலக ஆரம்பிச்சிருக்கும். அதை கொஞ்சம் 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 கொஞ்சமா பார்க்கும்போது தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மரணத்தோட விஷயத்துல இந்த உடம்புல எப்படி இருக்கும், இந்த மரணம் எப்படி இருந்திருக்கும் என்பதை ஆதாம் என்ன பண்ணிப்பாரு, அந்த ஆதி தகப்பனா ஆதாம் ஏவாளும் கண்டிருப்பாங்க. அப்ப இது எப்படி ஒரு விஷயமா வருதுன்னா,
யார் தவறு செய்தவளோ, யார் அந்த தவறை வந்து உணரணும்னா யாரை அடிக்கிறாருன்னா பிள்ளைகள். அவங்க எந்த ஒரு தவறு செய்யல, ஓகேங்களா? ஆனா யார் உணர வைக்கிறாரு? ஆதாம். ஆதாம் ஏவாள் உணர வைக்கிறாங்க. அதே தான் இங்க தாவீதை கொண்டு வந்தோம்னா அந்த மரணம் என்ற ஒரு விஷயம் முழுமையாக மனுக்குலத்தை ஆண்டு கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு விஷயத்துல, இந்த மரண விஷயத்துல பார்க்கும்போது தாவீதுக்கு கூட அங்க ஒரு பாடத்தை புகுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, தாவீதுக்கு அந்த மரணத்தை கொடுத்தா தெரிஞ்சிருக்குமா? உணர்ந்திருப்பாரா? இல்ல. ஆனா இங்க போய் யாருக்காக வேண்டாரு? உன் பிள்ளை இறந்து போய் சொன்னோன்னே அந்த இறப்பின் நிமித்தமாக அந்த குழந்தைக்காக என்ன பண்றாரு? போய் மன்றாடுறாரு. அப்ப ஜெபம் ஏறெடுக்கிறாரு. ஆனாலும் இந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தேவனோட சமூகத்துல பார்த்தா இல்ல. ஆனா அந்த ஜெபத்துக்கு முன்பாகவே பதில் சொல்லிட்டாரு தேவன், ஓகேங்களா? ஆனா அது ஒன்று மாறாது. அப்ப இந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு காரியங்களா இருக்கணும். 16வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். அப்ப பார்த்தோன்னா அவங்க எந்த இதுவுமே அவ சாப்பிடல. உபவாசம். நம்ம சொல்லுவோம்ல உபவாச ஜெபங்கள் ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? உபவாசம் எடுத்தது நம்ம ஜெபம் பண்றது தேவனுடைய சமூகத்துல நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த 40 நாள் உபவாசம் இருந்துதான் அவர் ஜெபம் சொன்னா அநேக காரியங்களை ஆவியில் பெற்றுக்கொண்டான்னு பார்க்கலாம். ஆனா இவர் எந்த ஒரு காரியத்துக்காக போய் உபவாசம் ஜெபம் பண்றாரு? இந்த உபவாசம் ஜெபம் வந்து ஏற்கனவே அவர் அடிக்கடி ஏறெடுத்திருக்காரு. ஏன்னா மற்ற காரியங்களுக்காக, அவர் யுத்தத்துக்காக, மற்ற எல்லா காரியத்துக்கும் அவர் வெற்றி கிடைச்சிச்சு. அதே ஜெபத்தை மீண்டுமாக தன்னுடைய தீர்க்கதரிசி மூலியமா வெளிப்படுத்தப்பட்ட பதில், அதற்காக மீண்டுமாக என்ன பண்றாருன்னா போராடுறாரு. ஆனா அந்த போராட்டத்துக்கான வெற்றி அவர் ருசி பார்த்தாருன்னா இல்லைன்னா நம்ம பார்க்க முடியுது அந்த புதிய சகோதரி. அப்ப அவர் எந்த நோக்கத்தை, அவருடைய பதில் கூட பாத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட வீரியத்துக்காக, உபவாசத்து ஜெபம் பண்றவருடைய ஜெபத்தோட வீரியத்தை சங்கீத புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு. வாசிக்கலாம். 50ஆம் சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 50:15, பக்கம் 700. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப பாருங்க, அவர் எந்த காலத்துல சொல்லியிருக்காரு? ஆபத்து காலத்துல. அவருக்கு எந்த ஆபத்து வந்துச்சு? அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஓகேவா? அவரு சவுல் மூலியமா அந்த ஆபத்தை சொல்றாரு. ஆனா இப்ப அவர் போய் தேவனோட சமூகத்துல உபவாசத்தை ஜெபம் பண்றதுக்கு என்ன ஆபத்து வந்துச்சு? பிள்ளைக்காக போய் பண்றாரு. ஆனா இது வந்து அவருக்கு கரெக்டா தேவனோட பார்வையா நீதியான்னு பார்த்தா இல்லை. ஆனா போராடுறாரு, ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த பார்க்க. ஏன்னா அவர் சொல்றாரு இந்த ஜெபத் இந்த ஒரு விஷயம் எதுக்குன்னா நமக்கு ஒரு பாடம். உங்களுடைய ஆபத்து காலத்துல தேவனிடத்துல நோக்கி மன்றாடணும். ஆனா அது கரெக்டா சரியானதா இருந்தா தேவன் அதுக்கு ஏற்ற பதில தருணங்கள் நமக்கு கொடுப்பார் என்பது நமக்காக உறுதியளிக்கப்படுது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். பக்கம் 126, யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. யோவேல் தேவனோட சமூகத்தில் நம்ம எப்படி வர வேண்டும் ஜெபத்துல சொல்றதை நம்ம வெளிப்படுத்துறாரு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும், பக்கம் எண் 1060, வசனம் 12, 2ஆம் அதிகாரம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அப்ப இந்த தேவனோட சமூகத்தை நம்ம எப்படி நாட வேண்டும் என்பதை கூட அங்க யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனா இதே முறையில தான் யாரு நாடுறாரு? தாவீது, ஓகேங்களா? ஆபத்து காலத்துல வர்றாரு. அவருக்கு எந்த ஆபத்து வந்தா தன் குழந்தை இறக்க போற உத்தரவு வந்துருச்சு. அடுத்து அவர் சமூகத்துல இப்படிதான் போய் நாம நாடி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை இங்க வெளிப்படுத்துறாரு யோவேல் தீர்க்கதரிசி. அப்ப உபவாசித்தது அங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றதுல அங்க எதை சொல்றாரு மையமாச்சு? உங்களுடைய இருதயங்கள், அவங்களா உங்களுடைய இருதயங்களை கிழித்துக் கொள்ள வேண்டும்னா அப்ப அங்க உள் மனதிலிருந்து தேவனோட சமூகத்தை தேடக்கூடிய விஷயத்தை அங்க வெளிப்படுத்துறாரு.
அப்ப இந்த முறையில தான் தாவீது என்ன பண்றான்னா தேவனோட சமூகத்தை நாடி உபவாசித்து அந்த ராம் முழுவதுமாக இருந்த தேவனை ஜெபிக்கிறார். ஆனா அவர் எப்படி தேவன் விரும்பினாரோ அதே முறையில தான் ஜெபம் ஏறெடுக்கிறார். நம்ம வசனத்துல பார்க்கும்போது அதுலதான் எந்த ஒரு இல்லை. தேவனை எப்படி அணுக வேண்டும், எந்த இருதயத்தோடு தேவன்கிட்ட வேண்ட வேண்டும் என்ற முறையில கூட என்ன பண்றாருன்னா தேவனோட சமூகத்துல நாடுறாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாரு, ஜெபம் ஏறெடுக்கிறாரு, விழுத்து கிடக்கிறாரு அந்த அறையில. ஒரு சம்பவத்தை நம்ம நினைச்சு எந்த அளவுக்கு தன்னுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு தேவனோட சமூகத்துல வேண்ட வேண்டுமோ, தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டுமோ ஒரு காரியத்துக்காக, அந்த முறையில தேவனோட சமூகத்துல என்ன பண்றாங்கன்னா தாவீது வேண்டாரு. ஆனா அதற்கேற்ற பதில் என்னவா இருக்கு? 18வது வசனம், 2 சாமுவேல் 12:18. 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்வோம்? அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக் கொண்டார்கள். இப்ப பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த செய்தி யாருக்காக அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த விஷயங்கள் நிறைவேறல, குழந்தை இறந்து போகுது. அப்ப இந்த செய்தி எப்படி போய் தாவீது ராஜாவோட சொல்லணும் என்ற விஷயத்துல மற்ற அவருடைய பணிவிடைக்காரர்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பேசிக்கொண்ட சத்தம் யாருக்கு கிடைச்சு காது கேட்குதுன்னா தாவீதோட காதுக்கு கிடைச்சிட்டு. அப்ப கேட்ட உடனே என்ன பண்ணிருக்காரு தாவீது? அதிகமாக அழுதாரா? அங்க எதுவுமே பண்ணல. என்ன பண்ற, போய் தன்னுடைய அங்கேயே ட்ரெஸ்ஸை மாத்த போயிட்டாரு. ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம அவரோட வேண்டுதல் முறையிட்டு போராடுறாரு, அந்த போராட்டத்துக்கான பதில கிடைக்கல. அப்ப குழந்தைக்காக அவர் மன்றாடினாரு, அந்த குழந்தை இறந்து போச்சு என்ற செய்தி அவர் காதுக்கு வருது. மீண்டுமாக என்ன பண்றாருன்னா அவரு எழுந்து போய் தன்னுடைய அங்கேயே மாற்றிக்கொண்டு உணவு அருந்து சென்றார். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். 19வது வசனம். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தம் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றா என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்தானம் பண்ணி எண்ணெயை பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அவர் செய்த ஒரு செயலை பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்களா வசனத்துல, குழந்தை இறந்துருச்சு. அது பிற்பாடு குழந்தை இறந்துட்டா என்ன பண்ணுவோம்? ரொம்ப அழுவோம். தேவன் கண்ணு நம்ம இயல்பாவே நம்ம என்ன சொல்லுவோம், அவருடைய நம்ம பாக்குறாரா இல்லையான்னு சொல்லி நம்ம தேவனை வஞ்சிப்போம், தூசிப்போம். ஆனா அங்க தாவீது என்ன பண்ணாருன்னா அது எதுவுமே பண்ணல. தேவன்கிட்ட பொருத்தனை வச்சு அதுக்கான பதில் கிடைக்கல. அப்ப அந்த தவறு என்பதில் தேவன் நீதியான தேவனாக இருக்க அவர் நீதியாக செயல்படுறான்னு சொல்றது தாவீது உணர்ந்துக்கிறார். அதை பிற்பாடு மறு உத்தரவு அவர் வாயிலிருந்து புறப்படவே இல்லை. அப்ப உடனே என்ன பண்றாரு, போய் தன் வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு ஸ்தானம் பண்ணி வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு என்ன பண்றாருன்னா அடுத்து எங்க போறாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு போறாரு. அது பாருங்க, அவரை போல மனிதன் இருக்க முடியுமா? ஏன்னா தேவன்கிட்ட அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட முறையிடுவோம். ஓகேங்களா? வாக்குவாதம் பண்ணுவோம். ஆனா தாவீது அப்படி பண்ணல. அதான் தேவனுக்கு பிடித்தமான மனிதனாக இருந்தவர் தாவீது. மீண்டுமாக இதுக்கு ஏற்ற மனுஷன். ஓகேங்களா? நம்ம பார்க்கிறோம் அநேக காரியங்கள் தேவன் அவருக்கு சாட்சி கொடுத்துருக்காரு. அப்ப என்ன பண்ணானா மீண்டுமாக ஆலயத்துக்கு போய் ஆலயத்துல ஜெபம் பண்றாரு. ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது தாவீதோட காரியத்துல அவர் செய்த விஷயம் தவறே இருந்தாலும் தேவனுடைய பதில் முன்பாக தேவனுடைய மனுஷன் முன்பு சொல்லப்பட்டுருச்சு. ஆனாலும் இருந்தாலும் என்ன பண்றாருன்னா போராடுறாரு. அந்த போராட்டத்தின் நிமித்தமாக அவருக்கு பதில் கிடைச்சிட்டான்னு பார்த்தா இல்லை. ஆனா பதில் கிடைக்காம அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி. யாரோட வார்த்தை நிறைவேற்றினா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நிறைவேறிச்சு. அப்ப அந்த வார்த்தை நிறைவேறினாலும் இவர் எப்படி எடுத்துக்கொள்றாருன்னா தேவன் நீதியாக இருந்து செயல்படுறார் என்பதை உணர்ந்தவராக மீண்டும் தேவனுக்கு நன்றி சொல்லதான் எங்க போறாரு? ஆலயத்துக்கே போறார். ஓகேங்களா? அப்ப தேவனுக்கு அவருக்கு பிடித்த மனிதனாக தேவனுடைய காரியங்களை அறிந்த மனிதராக அங்க வாழ்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 69:10.
சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பக்கம் 712. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இதில் சொல்லிட்டாரா அவர் பெற்ற அனுபவங்களை? உபவாசித்து அழுதேன், அதுவே எனக்கு என்ன வச்சு நிந்தையாக முடித்ததுன்னு சொல்றாரு. ஆனா அது உணர்ந்தாலும் பதிவு பண்ணாலும் தேவன் மேல உள்ள அன்புல அவர் ஒரு காலம் விலகும் உள்ள அவர் அன்பு குறையாதவராகவே இருந்ததை பார்க்கிறோம். அதான் சொல்றான் தாவீதோட விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தவறு செய்துட்டா அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு அந்த தவறை உணர்ந்து ஆராய்ந்து அறிந்து அதை விட்டு விலகி மீண்டும் தேவனுக்கு பிடித்தமாக மனிதனாக வாழ்வதற்கு ஏற்ற வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதை என்ன பண்ணுவார்னா ஆராய்ந்து முடிவெடுப்பார். அதுதான் அழகாக தாவீது அவருடைய வாழ்க்கையில கடன் நடந்ததை நம்ம பார்க்க முடியுது நம்முடைய சகோதர சகோதரி. அதை தொடர்ந்து 21வது வசனம் 2 சாமுவேல். அப்பொழுது ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அவனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். அப்புறம் அவங்க என்ன உணர்ந்துட்டாரு? அது இருக்கிற இடத்துக்கு இறந்த இடத்துக்கு தான் நான் போவேனே தவிர என்னிடத்துல வராது என்பதை அங்க உணர்றாரு. ஆனா இதை நம்ம லிட்டரா எடுக்க போறதுல நம்மளுடைய ஏற்கனவே பாடங்கள்லாம் பார்த்திருப்போம். இறந்தவர்கள் என்பது இறப்பு முடிவல்ல, அது அவங்களுடைய நித்திரை. ஓகேங்களா? மரணத்தோட நித்திரை. அவங்க தாவீது சொல்லும் போது பார்த்தா நான் தான் மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுமே தவிர பிள்ளை என்ன இடத்துல வராது என்பது சொல்றாரு. அது அங்கு சொல்லப்பட்ட காரியம் தான். இதெல்லாம் பிற்காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு எல்லோரும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதலுடைய காரியத்துல எல்லோரும் எழுந்து வருவார்கள் என்பது நம்மளுடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள்ல தேவனுடைய சித்தம் என்ன என்பது தாவீது உணர்ந்தவராக இருந்தார். இந்த பாடத்துல நம்ம பார்க்கும்போது முக்கியமாக தேவனோட சித்தம் என்ன என்பதை முதல்ல உணர்ந்துக்கணும். நல்ல உணர்ந்து தேவனோட சித்தம் நம்மளோட வாழ்க்கையில என்னவாக இருந்து செயல்படுறது நம்ம உணர்ந்துட்டோம்னா அதுக்கு பிற்பாடு தேவனை போய் நம்ம பண்ணிட மாட்டோம். தேவனோடு வாக்குவாதம் பண்ண மாட்டோம். எந்த ஒரு சம்பவத்துக்காக வாக்குவாதம் பண்ண மாட்டோம். தாவீது அவர் செஞ்சாரு. ஆனா அவர் இறந்த பிற்பாடு அவர் தெரிஞ்சிச்சு, குழந்தை இறந்துருச்சு, இனி வரப்போறது இல்லை, நான் தான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவர் மீண்டும் ஆலயத்துக்கு போய் தேவனையே ஜெபம் செய்யவும் நன்றி சொல்லவுமே தேவன் போயிட்டார். உடனே அவருடைய மனநிலையை மாற்றிக்கொண்டார். ஏன்னா தேவன் நீதியாக செயல்படுறார் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துல இருந்து இன்னொரு காரியம், 2வது ஒரு பாயிண்ட் நம்ம இடம் எடுத்துக்கலாமா, தேவனிடத்துல இருந்து நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் கிடைக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம ஜெபம் செய்வோம், எப்போதுமே ஜெபம் செய்வோம், வீட்டுல ஜெபம் செய்வோம், ஆலயங்களுக்கு ஜெபம் செய்வோம், தனிப்பட்ட ஜெபங்களை செய்வோம், சில விண்ணப்பங்கள் வச்சு நம்ம ஜெபம் செய்வோம். ஆனா எல்லாமே தேவன் நமக்கு ஏற்ற நன்மையான காரியங்களை கொடுப்பார் என்பதை எண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்ற இந்த பாடம் நமக்கு கொடுக்கும். அப்ப தேவனோட சமூகத்துல போகும்போது ஜெபிக்கும் போது உமது சித்தம் எதுவோ அதுவே என்னுடைய வாழ்க்கையை நடக்கட்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஜெபத்தோட விஷயத்தை கொஞ்சம் வீரியமா சொல்றாரு. அது என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எனக்கு இது வேண்டும் கட்டளையாக ஜெபிக்க கூடாதுன்றது இந்த ஜெபத்தோட விஷயத்த சொல்றாரு. தாவீது வச்சாரு. ஆனா தாவீதோட விஷயத்துல இங்க என்ன பண்ணாரு, அவர் விருப்பத்துக்கு ஏற்ப கொடுத்தாருன்னு பார்த்தாருன்னா இல்ல. அப்ப என்ன பண்ணா தேவனிடத்துல நம்ம நன்மை கிடைக்கும் என்பது எல்லா விதத்திலையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா? நமக்கு ஏற்ற வேலையில நமக்கு என்ன வேண்டும் என்பதை தேவன ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அது நேர்த்தியாக நடக்கும். ஓகேங்களா? அதை நம்ம உணர்வு வண்ணமாக தான் என்ன பண்ணா நம்மளுடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடத்துல இருந்து கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப இங்க 2 விஷயம் சொல்லப்படுது. நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள விஷயத்தை இங்க வெளிப்படுத்துறாரு இந்த பாடத்துல. ஓகேங்களா? 3வது விஷயமா நன்மைக்கும் தீமைக்கும். ஆனா இங்க அவருடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் செய்த தவறு. ஆனா அந்த தவறான காரியத்துக்காக
தேவன் தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த தண்டனைக்காக அவர் ஜெபம் பண்ணாரு. ஆனா அதுக்காக என்ன பண்ணாருன்னா நன்மையே கொடுப்பாருன்னு பார்த்தா இல்லை. ஓகேங்களா? அவர் உணர்வடைவதற்காக ஏற்ற ஒரு தீர்ப்பை தான் அங்க என்ன பண்றாருன்னா தேவன் அருளினார்ன்றது அந்த பாடத்துல இருந்து பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப இந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம பார்க்கிறோம். இதே ஒரு விஷயம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஓகேங்களா? யாரோட விஷயம் தெரியுங்களா? தேவனிடத்திலிருந்து உத்தரவு வரும்போது அவரிடத்தில் எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும் அது ஏற்றுக்கொண்ட மனிதர் யாரு? பழைய ஏற்பாடுல ஒரு சம்பவம் ஸ்டோரி, யோபோட வாழ்க்கை. ஓகேங்களா? அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள்ல அவர் எந்த அளவுக்கு தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்தாரோ, ஆனா அதுக்கு மாறான சில விஷயங்கள் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த விஷயத்தை வாசிக்கலாம் ஒரு பகுதி கூட. யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். பக்கம் 635. யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இதே வாழ்க்கை இதெல்லாம் யார் வாழ்ந்திருக்காரு? தாவீதும். தாவீது ஏற்கனவே அநேக நன்மைகளை பெற்றாரு. அதே இடத்துல அவர் செய்த தவறுக்கான ஒரு தீர்ப்பை தான் என்ன பண்றாரு? பெறாரு. ஓகேங்களா? இதே ஒரு வேதத்துல அவர் கீழ்ப்படிந்த அந்த மனிதர்கள், தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, ராஜாக்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய மனுஷர்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இவ்வாறு தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? அநேக நன்மைகள் பெற்றிருப்பாங்க. ஆனா அவங்க தவறு செய்யும் போது தீமையான விஷயமும் அங்க தண்டிக்கப்படும். அந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அதே சங்கீதத்தை ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 39:9. சங்கீதம் 39:1. 39:9, பக்கம் 694. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அவர் யாரோட விஷயத்துல உணர்றாருன்னா தேவனுடைய விஷயத்துல உணர்றாரு. அப்ப தேவன் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அறிந்தவரா இருந்ததுனால அவரால் மறு உத்தரவு எதுவுமே சொல்றது இல்லை. அதான் அவருடைய ஜெபத்துல பார்த்தோம்ல, மறுபடியும் அவர் ஏதாவது ஜெபம் பண்ணாரா? மீண்டுமாக மௌனமா என்ன மாட்டாரு, கடந்து போயிட்டார். ஓகேங்களா? அப்ப அவர் உணர்வடைஞ்சார். அவர் இருதயம் என்ன பண்ணா உணர்வடையுது. அவர் எல்லா தவறுகளையும் எல்லா விஷயங்களையும் தேவன் எப்படி வழிநடத்தி வருகிறார் என்பதை அவர் உணர்ந்தாரு. இதுன்னு பார்க்கணும் சகோதர சகோதரி. 22வது சங்கீதம். அப்ப இந்த விஷயத்துல பார்க்கும்போது தாவீதோட விஷயத்துல இது ஒரு ஜெபம். ஓகேங்களா? இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையில அவர் ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஜெபத்துக்கு அவர் எந்த அளவுக்கு எதுக்காக ஜெபம் ஏறெடுத்தார்னா அவர் செய்த தவறு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் மூலமா சொல்லப்படுது. ஆனாலும் அந்த ஜெபம் அவர் என்ன பண்றாரு, தேவனை எப்படி நாடி ஜெபிக்க வேண்டுமோ அந்த முறையின்படியே அவர் ஜெபம் ஏறெடுக்கிறாரு, உபவாசிக்கிறாரு. ஓகேங்களா? ஆனாலும் அந்த ஜெபம் என்ன பண்ணணும்னா தேவனுடைய சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனா இந்த விஷயத்துல அவர் என்ன பண்ணா மன சோர்வடைந்து போகல. தேவன் எனக்கு பதில் கொடுக்கல சொல்லி தேவனை வஞ்சிக்கவும் இல்லை. இது தேவன் நீதியாக செயல்படுறாருன்னு சொல்லி உணர்ந்து மீண்டுமாக என்ன பண்றாரு, அவரு தேவனை பற்றி கொண்ட மனிதனாகவே என்ன பண்ணுறாரு, மீண்டுமாக தேவனை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? அதை தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, தேவன் ஆசீர்வாதமாக அவரை வழிநடத்தி வந்த காரியங்கள்ல அநேக விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலையும். அப்ப அவருடைய ஜெபத்துக்கு தேவன் இவ்வாறு தான் பதில் சொல்லுகிறார். ஓகேங்களா? இரண்டாவது யாருடைய ஜெபம் பார்க்க போறோம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஜெபம். அவரோட ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்கணும். மார்க் 14ஆம் அதிகாரம் 36வது வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், பக்கம் 71. அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம பார்த்திருப்போம் அநேக இடங்கள்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுபடுவதற்கு முன்பாக அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க தெரிஞ்சதுதான். அப்ப அவர் சொல்லும் போது அவருக்கு அது பிற்பாடு அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து அந்த கல்வாரி சிலுவை வரை அவருடைய மரணத்தோடைய காரியங்கள், அவரை பிடிக்கப்பட்டு விசாரணை கொண்டு சொல்லப்பட்டு பிற்பாடு அடிக்கப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையில் அறையிற வரையும் அவர் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடுகளுடைய விஷயம்,
இப்படிப்பட்ட பாடுகளை நான் எந்த அளவுக்கு நான் ஏற்று சுமக்க வேண்டும் என்பதை அங்கு உணர்வார். அப்ப இறுதியாக என்ன பண்றாருன்னா, அவர் அதுக்காக என்ன பண்றாருன்னா, அது முழுமையாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஜெபம் இருக்கிறார். தாவீதோட ஜெபத்தை பார்த்தோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட விஷயம், யாரோட சித்தத்தை நிறைவேற்ற எதற்காக ஜெபம் எழுதுறாருன்னா, அப்பாவோட பிதாவோட திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு பலன் வேண்டி என்ன பண்றாரு, ஜெபம் வேற எடுக்கிறாரு. அப்ப எந்த ஒரு தவறுகளும் அதுல நான் செய்திடக்கூடாது, இது முழுமையாக நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்கிறார். ஆனா அந்த ஜெபத்துல எப்படி கேட்கிறார் பாருங்க, வாசிங்க கடைசி பகுதி. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். இதுல எல்லா விஷயங்கள் இதற்கு பிற்பாடு நடக்க போற காரியங்களை நான் கடந்து ஏற்றுக்கொள்ள போறேன். ஆனாலும் இதுல எந்த ஒரு தவறுகளாக செஞ்சிருந்தா கூட என்னை மன்னிச்சுன்னு சொல்லாம என்ன பண்றேன்னா, இது நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னுடைய சித்தத்தின்படி இல்லாமல் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகணும். இந்த விஷயம், இந்த வார்த்தைகள் தான் ஒரு கிறிஸ்தவங்கள் ஜெபத்துல ஒரு முக்கியமான வார்த்தையா நம்ம பயன்படுத்தும். ஓகேங்களா? நம்ம எப்போதுமே ஜெபம் ஏறெடுப்போம், ஒரு பட்டியலே போட்டு என்ன பண்ணுவோம், தேவனோட சமூகத்துல வைப்போம். ஆனா தேவனுக்கு அது பிரியமா, அது கரெக்டான விஷயமானா நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? தேவன் என்ன அறிந்திருக்காருன்றதை நாம் சொல்லி அவர்கிட்ட கேட்க முடியாது. நம்மளுடைய இருத்தோட விஷயங்கள் தேவனோட விண்ணப்பமா வைக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல எல்லாவற்றுக்கும் பிற்பாடு என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே என்னோட சித்தம் இல்லாம உங்களோட சித்தத்தின்படி என்ன அர்ப்பணிக்கிறது. ஓகேங்களா? அவர் என்ன நமக்குரிய விஷயம் என்ன தேவையோ, நமக்குரிய காரியங்கள் என்ன என்பது தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறதுனால அதை நான் அறிந்து புரிந்து அதன்படி நான் நடக்கிறதுக்கு எனக்கு ஆவியை கொடுங்க, அப்படிதான் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுடைய சித்தத்தின்படி கடவுது அப்படின்னா, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க, என்னை கடந்து போக செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்ற ஒரு பதில தான் அங்க வேண்டியிருக்காரு. அப்ப ஒவ்வொரு ஜெபங்களையும் நம்ம எப்படி பாடமா எடுத்து நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா முன்னேறி செல்லணும் என்பதை முக்கியமாக சொல்றாரு. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் என்ன பண்றது, அவரோட ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்ப அநேக தடவை ஜெபம் பண்ணியிருக்காரு, ஆனா அவரோட இறுதி ஜெபம் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்றாரு, அதுக்கு ஏற்ற தேற்றவாளன் என்ன பண்றாரு, தூதன் அவரை தேற்றி பலப்படுத்தி அதை பிற்பாடு அதிலேருந்து அவர் கல்வாரியுடைய மரணம் வரையும் என்ன பண்றாருன்னா கடந்து சென்று அப்பாவோட திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த பாடுகள் மரணத்தை ஏற்று தாங்கி சென்றார். ஓகேங்களா? அந்த விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அப்ப இங்க பார்க்கக்கூடிய ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபமாக நம்ம பார்க்கலாம். அப்படின்னா பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக ஜெபம் ஏறெடுக்கிறாரு. தாவீது ஏறெடுத்த ஜெபம் தன் குழந்தைக்காக ஜெபம் ஏறெடுக்கிறாரு. பாருங்க, தேவனோட சமூகத்தில் நாடுறது ஒவ்வொரு விதங்கள் இருக்கு ஜெபங்கள். எதுக்காக தேவன் நம்ம நாடுறோம்? ஓகேங்களா? அப்ப இங்க இந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைச்சிச்சா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தூதன் அனுப்புனாரா, பலப்படுத்தினாரா, அவர் தேர்ச்சி அவர் தாங்கி வழி நடத்தினார். இந்த ஜெபம் எப்படி இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? அப்ப தேவனுடைய விஷயத்துக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த உன்னதமான அழைப்புகளை யாரெல்லாம் தொடர்ந்து அவரை பின்பற்றி நடக்க விரும்புகிறார்களோ அவங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் கண்டிப்பாக செவி கொடுத்து அவங்க தடுமாறும் போதெல்லாம் அவங்க தேற்ற பலனை கொடுப்பதற்காக என்ன பண்றாரு, தூதனை அனுப்புவார். அப்படின்னா தூதனை யாரு, நேரடி தூதன் வருவாங்களா, தேவனுடைய வார்த்தை. ஓகேங்களா? தேவ தூதர்களை கொண்டு, தூதர்கள்னா மற்ற ஊழியர்களை கொண்டு அவருக்கு மூலியமாக கொடுக்கப்பட்ட செய்திகள், சத்திய வார்த்தைகள் நம்ம கேட்கக்கூடிய வகை. ஏன்னா இந்த வார்த்தையில கேட்டு தான் அதுல நம்ம என்ன பண்ணோம், பலப்படுத்திக்கணும். அப்ப இந்த வார்த்தை மூலியமா நம்ம பலப்படுத்தி என்ன பண்ணோம்னா தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையை கடந்து போகும். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள் உபத்திரங்கள் வந்துட்டே தான் இருக்கும், யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதை கடந்து போகணும்னா யாரோட வார்த்தையை மட்டும் நம்மளை தேற்றுவதாக இருக்குன்னா தேவனோட வார்த்தை. அப்ப என்னன்னா இங்க முக்கியமா எதெல்லாம் சொல்லணும்னா சத்தியங்கள், நம்ம இதுவரை கேட்ட சத்தியங்கள். அதோட ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையில எந்த அளவுக்கு நீங்க தொடர்புல இருந்துட்டே இருக்கீங்க. ஜெபம் என்பது நம்ம ஜெபத்தை நேரடியாக ஜெபம் எடுத்துருவோம். ஆனா ஜெபம் எந்த வகையில எடுக்கணும்னா தேவனுடைய சித்தம் என்பது புரியணும். அப்ப சித்தத்தை அறிந்தாதான் ஜெபமே ஏறெடுக்க முடியும். ஓகேங்களா? அப்ப வேதத்தை நம்ம அந்த அளவுக்கு தியானம் பண்றோம், படிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமாக. அப்படின்னா வேத தியானம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து நம்ம ஒருவருடைய ஜெபம் பார்க்க போறோம். 3 ஜெபங்கள் தான். 3 ஜெபங்களும் வித்தியாசமான விதங்கள்ல தேவனை மன்றாடி இருக்காங்க. ஒன்று தாவீது வேண்டின தன் மகனுக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டினாரு.
பழைய ஏற்பாடுல அப்போஸ்தலர்கள்ல ஒருவர் வராரு. யார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் பவுல். அவர் ஏன் அந்த ஜெபம் ஏறெடுக்கிறாரு? தெரிஞ்சிருக்கும், படிச்சிருந்தேன். ஆனா புறஜாதியருக்காகவே விசேஷமாக முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு, ஏன்னா 12 அப்போஸ்தலர்களா, அதுல யாரு வழி தவறி போயிறாரு? யூதாஸ் காரியத்துக்கு போயிறாரு. ஆனா அதுக்கு பிற்பாக யாரு முன்குறிக்கிறாரு? தேவன் முன்குறித்த மனிதன் தான் அப்போஸ்தலர் பவுல். ஏன்னா அங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? சீட்டு போட்டு எடுப்பாங்களா? அது தேவனை விரும்பல. ஓகேங்களா? ஆனா அந்த 12 பேருமே யாரால முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டாங்கன்னா, தேவன் முன்குறித்து அழைத்து இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள். அப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு? வழி விலகி போயிறாரு. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால விலகி போயிறாரு. அவருக்கு பதிலாக தான் யார் வரன்னா அப்போஸ்தலர் பவுல். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவர் நியாயப்பிரமாணங்களை நன்கு கற்றறிந்தவராக இருந்தாரு. 5 தாளந்துகள் சொல்லுவோம், ஓகேங்களா? 5 தாளந்துகள், கல்வி, செல்வம், ஓகேங்களா, நேரம், பொருளாதாரம், எல்லா விஷயங்களும் எல்லாமே உள்ளிச்சு அவருக்கு. ஏன்னா அவர் அவ்வளவு ஆளுகை தன்மை உடையவராக இருந்தார். ரோம அதிகாரத்தை உடையவராக இருந்தார். அப்படி இருந்தா அவருக்கு அவர் முன்குறித்து அழைத்தது முதல், அவர் எப்ப அழைச்சாரோ, ஓகேங்களா, அழைத்த முதல்ல எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் போய் அவர் பிற்காலங்கள் அவர் அனுபவத்துல அவர் பெற்ற ஆசீர்வாதத்தினே தேவன் மேல உள்ள அந்த அன்புல என்ன பண்ணுவாரு? அவர் சொல்ற வசனங்கள் 14 கடிதங்கள் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அப்போஸ்தலர் பவுல் தான் எழுதியிருக்காரு. ஆனா அவர் அழைக்கும் போது பாத்தீங்கன்னா, யார்ட்டையும் போய் உத்தரவு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி இந்த அழைப்புக்குள்ள அவர் உத்தரவு வாங்கி வரல. ஆனா விசேஷமான, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, விசேஷமான ஒரு காட்சி அவர் பெறாரு. அப்போஸ்தலர் உயிர்த்தெழுந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அப்போ சீஷர்களுக்கு கொடுத்த காட்சியை விட அவர் பரமேறின பிற்பாடு 40ஆம் நாள் பரமேறின பிற்பாடு தேவன் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நிலையில இருக்கிறார் என்பதை யாருக்கு மட்டுமே காட்சியா கொடுக்கப்பட்டுச்சுன்னா அப்போஸ்தலர் பவுலுக்கு தான். ஓகேங்களா? அந்த மகிமையான நிலை. அப்ப அப்படிப்பட்ட நிலையில அவருக்கு ஊழியத்துல பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் முழுமையா கட்டி தெரிந்தவராக இருந்தாரு. அதே போல பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அவருடைய சத்தத்தை கேட்ட மனிதனாக இருந்தாரு. 2வது பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுக்கும் புறஜாதியருக்கும் முக்கியமான ஊழியக்காரராக தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனிதர். அதுல விசேஷமா யாருக்காகவே முன்குறிக்கப்பட்ட மனிதனா புறஜாதிகள். ஓகேங்களா? புறஜாதிகள்னு யாருன்னு பார்க்கணும்? யூதர்களை அல்லாத மற்றவர்கள். அப்ப இப்ப யார் அந்த அந்த இடத்துல யார் வராங்கன்னா நம்மளும் வரோம். அப்பாற்பட்ட மக்களாக, யூத ஜனங்களுக்கு அப்பாற்பட்ட புறஜாதி ஜனங்களாக இந்த நம்மளுக்கு தான் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டது. அப்ப இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா அப்போஸ்தலர் பவுலை முன்குறிச்சார். ஆனா அவருக்கு எல்லா வல்லமை இருந்துச்சு, எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டுச்சு. தேவனோட வல்லமை முழுமையாக அவருக்கு இருந்து அவர் ஆளுகை செய்தது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லா அதிகாரம்னா ரோமா பிரஜதி. ஓகேங்களா? ரோம அதிகாரங்கள் இருந்துச்சு. நியாயப்பிரமாண காரியங்கள் நல்லா கற்றறிந்தாரு. தேவனோட ஆவி அவரோடு இருந்து செயல்பட்டுச்சு. ஆனா அவருக்குள்ள ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறை? அவருடைய பார்வை. ஓகேங்களா? அந்த பார்வை எங்க பறிபோனது தெரியுங்களா? அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு அவர் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தாருல, அந்த காட்சி பத்தி என்ன மகிமை நிலையில அது வெளிச்சம், அந்த வெளிச்சத்தோடைய அந்த கண்ணுல பட்டதுனால என்ன, அந்த ஒளி பட்டதுனால என்னச்சுன்னா அவருடைய கண் பார்வை போனுச்சு. ஓகேங்களா? பறிபோனது. ஆனாலும் அந்த பார்வை கண் குறைபாடு அவருக்குள்ள தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன் அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு, ஒரு அற்புதங்கள்லாம் செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்தாலும் ஏன் அதை அவர் தேவன் ஏன் நினைச்சிருந்தா அவர் கண் பார்வை நீக்கி போட்டிருக்காங்கல்ல, மீண்டுமாக அவர் கண் பார்வை கொடுத்திருக்காங்கல்ல. கண்டிப்பா அவர் ஏன்னா அவர் உணர்வுடைய ஒரு இதயம், ஒரு முள் அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னா அவருடைய மற்ற காரியங்கள் எல்லாமே அவர் ஆசீர்வாதம் எல்லா நன்மை பெறுவதற்காக இல்ல, எல்லா ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டாலும் ஒவ்வொருவருக்கும் அழைப்புக்குள்ள வந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு சுமையை வச்சிருப்பார். அதுதான் பவுல்கிட்ட நம்ம கொண்டு வர முடியும். ஓகேங்களா? எல்லா நன்மை எல்லா அதிகாரமும் இருந்தா கூட அவரால் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அப்படி இருந்தாலும் அப்போஸ்தலர் பவுலோட விஷயத்துல கொடுக்கப்பட்டது அவர் உணர்வு அடைவதற்காகவே ஒரு உணர்வு தூண்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த அந்த சுமையை சுமந்தே கடைசி வரை சென்றார். அதுக்காக ஒரு 2 முறை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஜெபம் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா
பார்வைக்காக மட்டும். ஓகேங்களா? ஆனா அவர் இறுதியாக அவருக்கு என்ன உத்தரவு வந்துச்சு? என் பலவீனத்திலே பலன் பரிபூரணமாக இருக்கும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர், அந்த வசன பகுதியை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 லிருந்து 10 வரையும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் பக்கம் 255. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பாருங்க, அவர் எந்த இடத்துலயும் அவரை தன்னை உயர்த்திக்கவே இல்லை. என்னைக்கு அவர் அர்ப்பணிச்சார், முன்குத்தி அழைக்கிறார், புறச்சாதியற்காகவும் உன்னை முன்குறிக்க அழைக்கப்படுறேன்னு சொல்லி என்னைக்கு தேவன் அழைச்சாரோ அந்த நாள்ல இருந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஊழியங்களை முழுமையாக தன்னை தாழ்த்தி தேவனுக்கு தன்னை தாழ்த்தி நடந்து வந்தார். ஆனாலும் அவர் கொடுக்கப்பட்ட விஷயத்தை அவர் அங்க பிரதிபலிக்கிறார். ஓகேங்களா? எந்தன்னா தன்னை உயர்த்தி கொள்ளாதபடிக்குன்னா அவர் எந்த இடத்துல உயர்த்தி கொள்ளல. ஆனா தேவனி இதை ஒரு சில விஷயத்தை எனக்கு அனுமதி கொடுத்திருக்காரு, அதை நான் ஏற்று நடக்குன்னு சொல்றதை சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, அவருக்கு எப்படிப்பட்ட நிலையில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கலாம். தேவன் அவர் கண் பார்வையை கூட நீக்கி இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அங்க எந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தை தன்னை தாழ்த்துக்கிறார். ஓகேங்களா? இப்பதான் எல்லாருடைய இதயத்திலையும் பாக்குறோம். இப்ப 3 பேரோட செபங்களை பாக்குறோம்ல. தாவீது அங்க என்ன பண்ணாரு? அவருடைய இருதயத்தை கிழித்து கொண்டார், இருதயத்தை தாழ்த்தி தேவன் சமூகத்தை நாடினாரு. ஆனா அவருக்கு ஏற்ற பதில் வந்துச்சா? இல்லை. ஆனால் அதனால அவர் என்ன பண்ணாரு? தேவனுக்கு துதித்தாரா? இல்லை. ஓகேங்களா? தேவனுக்கு மீண்டுமாக போய் தேவன் நன்றி சொல்ல போனார். ஆனா அது ஒரு ஜெபம். அது யாருக்காக ஏற்கப்பட்டதுன்னா தன் பிள்ளைக்காக. ஆனா முழுமையா தேவனுடைய திட்டத்துக்காக தன்னை அர்ப்பணித்து ஜெபம் செய்த யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கும் எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவரால் எதையும் செய்து கொள்ள முடியும். ஆனா ஏதாவது மேன்மை பாராட்டி கொண்டாரா? தன்னை தாழ்த்தினார். ஓகேங்களா? ஆனா அங்க எந்த இடத்துல தன்னை உயர்த்தி கொள்ளல. தனக்காக எந்த ஒரு வல்லமையை எடுத்து அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. நம்ம வசனம் அவர் அதிகாரத்துக்குள்ள பார்க்கணும். அப்ப என்னன்னா தேவனுடைய சித்தம் எதுவோ அதன்படி ஆக கடவுள் என்று தன்னை முழுமையாக ஒப்புக்கொண்டு செயல்பட்டார். அப்போஸ்தலர் பவுல் அவர் தான் சொல்றாரு, அவரோட வாழ்க்கையில இருந்து அந்த ஒரு முழுக்காக ஜெபிக்கிறாரு. என்னோட கிருபை உனக்கு எப்போதுமே இருக்கும்னு சொல்ற ஒரு வாக்குத்தத்த உறுதியை தேவன் கொடுக்குறாரு. ஆனா அதுக்காக அதுக்கு பிற்பாடு இந்த வாக்குத்தத்துக்கு பிற்பாடு அவர் எங்கேயாவது ஜெபம் செய்தாருன்னு பார்த்தா இல்லை. அவருடைய வயது மரணம் வரையும் என்ன பண்றாருன்னா முழுமையாக தன்னை தாழ்த்தி தேவனுக்காக கீழ்ப்படைந்து அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கிறார். இந்த 3 விஷயத்திலையும் என்ன ஒரு காரியங்கள் வரும்னா, தேவனால் முன் குறிக்கப்பட்ட மனிதர்களுக்கு, தேவனுடைய ஊழியத்துல தன்னை அர்ப்பணித்து பயணிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சுமையை தேவன் வச்சிருப்பார். அது எதுக்குன்னா அவங்களுடைய இருதயங்கள் உணர்வுடையது. ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெபங்கள் எப்படி இருக்கும், நம்மளோட ஜெபங்களுடைய பதில் தேவன் எப்படி பதில் கொடுப்பார்ன்றதுல ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையில எடுத்து பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லா ஜெபங்களையுமே போய் தேவனை வச்சுட்டு எதிர்பார்த்துக்கிட்டு நன்மையை மட்டுமே எதிர்பார்க்க கூடாது. தேவன் நமக்கு ஏற்ற நன்மையும் எந்த காரியங்களும் ஏற்ற நேரத்துல அவர் கொடுப்பார். அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா காத்திருப்பு. அப்படின்னா பொறுமையோடு காத்திருப்பது ரொம்ப அவசியமானதாக நமக்கு சொல்லப்படுது. இப்போ ஜெபம் செய்வது மட்டும் இல்லை, அதனால ஜெபம் பண்ணக்கூடாது அப்படி இல்லை. நம்மளோட விண்ணப்பங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அது தேவனுக்கு ஏற்றதாக என்பதை நம்ம முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். உலகத்துக்குடைய காரியத்துக்காகவும் உலகத்துக்குடைய தேவைகளுக்கு அநேக காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணிட்டோம்னா தேவன் அதை ஏற்றுக்கொள்வாராக இல்லை. ஆனா அவரோட சித்தத்துக்காக நான் தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களோட சித்தம் செய்ய வைக்கிறேன்னு சொல்றோம்ல. அப்ப அவருடைய வாழ்க்கையில அவருடைய பின்பற்றி வருகிறவங்களுக்கு உங்களோட சித்தத்தின்படி வரும்போது எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரங்கள் சூழ்நிலை கடந்து வருதுன்னா அதை நான் எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி அதை ஜபிக்கும் போது அந்த காரியங்கள்ல இருந்து நீ கடந்து செல்வதற்கான விஷயங்கள்ல தேவன் ஏற்ற ஆவியை கொடுத்து நம்ம கடந்து போக சொல்லுவார். அப்ப அந்த ஜபம் எப்படி எந்த அளவுக்குள்ள இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ண இருப்பார். என்னோட சித்தத்தின்படி அல்ல உங்களோட சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல எனக்குள்ள யாதிகள் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு யாதிக்காக நம்ம போய் வேண்டிக்கிட்டே இருக்க முடியுமான்னு பார்த்தா விண்ணப்பம் வைக்கணும். அப்ப பவுல் 2 தடவை வச்சாரு. ஆனா 3வது தடவை என்ன சொல்லிட்டாரு? அது சரி பண்ணிட்டாரா? இல்லை. உனக்கு பலன் தரேன்,
நீ கடந்து போகலாம். ஆனா ஒண்ணு, அப்ப அந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா, நம்மளை விட மற்றவர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நமக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக தேவனிடம் முறையிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளை விட பலவீனங்கள், மற்ற வியாதியஸ்தர்கள், மற்ற விஷயங்களை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சுமந்து செல்கிறவர்களும் இருப்பாங்க. ஆனா நம்மகிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்காக என்ன பண்ணிடணும், தேவனை போய் என்ன பண்ணி விடுறது, முறையிட்டு விடுறது. அப்ப ஏதோ ஒரு நன்மைக்காக தேவனை அதை வச்சு நம்மளை என்ன பண்ணிடலாம்னா நம்மளை வழி நடத்த, அப்படின்னா நம்மளை கடந்து இந்த மாதிரி உன்னதமான அழைப்புக்குள்ள வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இதில் கடந்து செல்வதற்கு என்ன பண்றாருன்னா, கண்டிப்பா ஏற்ற காலத்துல அவர் உதவியும் செய்து நம்மளை வழி நடத்துவோம். அதனால என்ன பண்ணா, ஜெபம் என்பது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா அந்த பாடத்துல நமக்கு ஒண்ணும், அதாவது எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள், இந்த மாதிரி அழைப்புகளை வர்றவங்களுக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் சுமைகள் வந்தாலும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சோர்ந்து போய் பின்னிட்டு போயிடக்கூடாது. இது தேவன் சில காரியங்கள்ல அவங்களுக்கு அனுமதி கொடுத்து தான் அதை என்ன பண்றாருன்னா அழைத்து போவார் என்பது கூட நமக்கு சொல்லப்படுது இந்த படத்துல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உலக காரியங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, ரொம்ப நம்ம அதிகமா நம்ம திங்க் பண்ணி யோசனை செய்து அதை பற்றியான கவலைகளை நீங்க மூழ்கி போயிடக்கூடாதுன்னு சொல்றாரு. எங்க சொல்றேன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகேங்களா? நம்ம வாசிக்கலாம் ஒரு பகுதியை, மத்தேயு 8:22. மத்தேயு 8:12. 22. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் செய்யும். நம்ம ஏற்கனவே பாடங்களை பார்த்தோம். அப்ப மரித்தோர்னா யாரை சொல்றாரு? மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணாங்க. அப்படின்னா இருக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. உயிரோடு இருந்த மரித்த நிலையில இருக்காங்க, இறந்து போனவங்களும் இருக்காங்க. அவங்கள நித்திரை அடைந்தவர்கள் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப அந்த நிலையில உள்ளவங்க அவங்க பார்த்துக்குவாங்க. என்னை பின்பற்றி வருகிறவன் நீ என்ன பண்றது, நீ என்ன தொடர்ந்து பின்பற்றுவோம். அவர்களை பற்றி நீ என்ன பண்ணிடாத, அதை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை. அவங்க இறந்த உயிரோட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் செஞ்சிருக்கும். அப்பனா அந்த மரித்த நிலையிலேருந்து என்னன்னா உன்னை மறு ஜீவனை பெற்றுக் கொள்வதான ஒரு நிலைக்கு உங்களை அழைச்சிருக்கான்னு சொல்றாரு. அப்ப நீ என்ன பண்ண, உன்னை ஜீவனை காத்துக் கொள்வதற்காக அந்த நிலையில இருந்துடாம நீ என்னை பின்பற்றி வந்துரு அப்படின்னு சொல்றத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படின்னா அந்த காரியங்களை இப்ப எண்ணியும் நீங்க என்ன பண்ணிடணும்னா கவலைப்பட வேண்டாம் சொல்றத அங்க சொல்றாரு. அப்ப முழுமையாக இங்க என்ன சொல்றாரு, இந்த பாடத்தோட இறுதிக்குள்ள வரும்போது, இந்த ஜெபங்களுடைய காரியத்துல நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையும் தேவன்கிட்ட அர்ப்பணிச்சாலும் தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அவருக்கு அறிந்திருக்காரு. ஓகேங்களா? அதை நமக்கு வெளிப்படுத்துவாரு. அது ஏற்ற சின்ன காரியத்தோடு என்ன பண்ணணும்னா நம்ம அதை உணர்வடையணும். இறுதியாக ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 37 5வது வசனம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 692. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீதிமொழிகள் 16:3. பக்கம் எண் 776. நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அன்புக்குரிய சகோதர சொல்றது போல உங்களுடைய செய்கையெல்லாம் கர்த்தருக்கு. அப்ப அதான் எந்த வழியாக ஒப்பு கொடுக்கணும், ஜெபத்தின் மூலியமாக. ஓகேங்களா? நம்ம பார்ப்போம். அதனால இந்த பாடத்தோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவனுடைய திட்டத்துல, நம்மளுடைய தெய்வீக திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தல், ஒப்பு கொடுத்தல். ஓகேங்களா? அப்படிப்பட்ட மனிதர்களுடைய ஜெபங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்றத அதனால இந்த பாடத்திலிருந்து பார்த்துக்கணும். தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த அர்ப்பணிப்பின் ஜீவனா விசேஷ விதமா இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்ட பிறகு நம்மளுக்கான அந்த அழைப்புல என்ன மாதிரி அழைப்புலாம் நம்மளுக்கு தெரியும். என்ன அழைப்பு? தெய்வீக அழைப்பு. எங்க அழைச்சிருக்கிறாரு? பூமியிலே வாழ்ந்து பூமியிலே சந்தோஷமா இருக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறாரா? இது யார் அழைச்சிருக்கிறது? தேவன். சரிங்களா? பிதாவாகிய தேவன் அவருடைய தன்மைக்கு நிகராக அழைத்திருக்கிற அந்த அழைப்புல
இந்த அர்ப்பணிப்பையும் நீங்கள் உங்களுடைய பொறுப்புள்ள அந்த கான்சிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அர்ப்பணிப்புல அந்த ஒரு வார்த்தை என்ன பிரதர் சொன்னீங்க? அர்ப்பணிப்பும் ஒப்புவித்தல். உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு விஷயத்துல தேவனிடத்துல எந்த மாதிரியான ஜபங்களுக்குள்ளாக நாம் கடந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 3 வேதத்தில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில நபர்களை நாம் பார்த்தோம். ஆகவே தாவீதை பொறுத்த மட்டும் நாம் சிந்தித்ததன்படி சிந்தித்ததன்படி நம்ம பார்க்கும் பொழுது அவர் 7 நாளும் தன்னுடைய பிள்ளை பிறந்திருந்து இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அழுதுகிட்டே இருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய அர்ப்பணிப்பையும் நம்முடைய அந்த ஒரு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இப்படி எல்லாம் வரலாம், வந்து போயிருக்கலாம் சரிங்களா, இல்லாம வராம கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு குழந்தைகள் மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயமோ அல்லது வேற ஏதாச்சும் காரியம் சரிங்களா. சொன்னாக்கே என்னுடைய வாழ்க்கையில கூட முதல் குழந்தை இறந்துருச்சு, யாருக்கு தெரியும் சரிங்களா. அது மாதிரி இருக்குது சூழ்நிலைகள். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ளாக தேவன் அனுமதிப்பார். அப்ப அனுமதிக்கும் போது அவர் செஞ்ச அந்த காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவர் அழுது புலம்பி இதெல்லாம் பண்ணும் பொழுது இறந்துட்டாப்லன்னு தெரிஞ்சவொன்னு ரொம்ப இனிமே ஒண்ணும் இல்லை, இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்குரிய அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து வந்துட்டார் சரிங்களா. இதுல ஒரு கேள்வி இருக்கு, பதிலையும் முடிஞ்சா தேர்வு. அதே மாதிரி நம்ம பார்த்த ஆண்டவராய் கிறிஸ்து கூட யாசுவா மெசியாவும் என்ன பண்ணாரு? எல்லா ஜபத்துக்கும் உடனுக்குடனே பதில் கிடைச்சிச்சு. நீதியா இருந்தா பதிலும் கிடைச்சிச்சு. ஆனா அந்த ஒரு சூழ்நிலை கெத்செமனி தோட்டத்துல வரும்பொழுது அவர் 3 முறை ஜெபம் பண்ணி பதிலே கிடைக்கல. பதில் சொல்லவே இல்லை. அவர் சாவர வரையும் பதில் சொல்லவே இல்லை. பதில் சொல்லாதனாலதான் சிலுவையினுடைய கடைசி பகுதியில என்ன பண்ணாங்க, பதில் சொல்லாமே விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில தான் அதை கடைசி வரை. அப்ப ஏன் பதில் சொல்லணும்னா பாவிகளுக்கு தேவன், அப்ப ஆண்டவர் பாவியா? பாவமாக்கப்பட்டார். அதனால அந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு வசனம் லூக்காவில நம்ம படிக்கும்போது தேவதூதர்கள் வந்து தேற்றினார்கள்ங்கிறது வந்து ஆக்சுவலா அது ஒரிஜினல்ல இருக்குதான் தெரியல. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனங்கள் தேவ தூதுகள் சகோதரர் சொன்ன மாதிரி சத்தியங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையில அவருக்கு இருக்கிற அந்த பொசிஷன் எல்லாம் பார்த்தார். உண்மையிலே தேவன் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். தேவன் எனக்கு பதில் கொடுக்காட்டினாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் அப்படியே செஞ்சு முடிப்பேன், இந்த மரண பரியந்தம் நான் அதை செஞ்சு முடிப்போங்கிறத சரியான முறையில அவர் செஞ்சு முடிச்சார். ஜெபத்துக்கு பதில் ஆண்டவருக்கு கூட பதில் கிடைக்கல. ஆனா அந்த பதில் எல்லாம் முன்கூட்டியே வேதத்தை படிச்சிருந்ததுனால, வேதத்தினுடைய ஆலோசனைகளை அவர் பெற்றிருந்ததுனால அவர் தெளிவாக வழிநடத்தப்பட்டு இதெல்லாம் நடக்குங்கிறதெல்லாம் தெளிவா புரிந்து கொண்டு அதுக்கு அப்படியே அர்ப்பணித்தார். அதுல எந்த தவறுமே செய்யல, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சார். அப்ப அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று அல்ல, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து போவதுதான் அந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. தேவன் ஏன் பதில் சொல்லலைன்னாக்கா அவர் பாவியாக எண்ணார். இனிமே நீ இந்த நைட்டு ஃபுல்லா காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நைட்டு ஃபுல்லாவில இருந்து நீ என்ன பண்ணணும், தேவ சித்தத்தை உனக்கு தெரியும்பா, நீனே செஞ்சு முடி அப்படிங்கிறதுல தேவ சித்தத்தை தெளிவா புரிஞ்சதுனால அவர் கைவிட்டாலும் நான் செய்வேங்கிற அந்த நம்பிக்கை இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கறதுல நிச்சயமாக இருக்கும். தேவனே கைவிட்டாலும், மற்றவங்க கைவிடலாங்க, நம்ம குடும்பத்துல மனைவி பிள்ளைகள் சொந்தம் தாய் தகப்பன் எல்லாரும் கைவிடலாம். நம்முடைய ஆண்டவர் கைவிடுவாரா? அவரும் கைவிட மாட்டாரு. ஆனா இதையும் தாண்டி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, ஆண்டவருக்குன்னு எல்லாம் இருந்தவங்க அத்தனை பேருமே கைவிட்டுட்டாங்க. யாரும் கைவிட்டுட்டாங்க. அந்த சூழ்நிலையிலே நீங்க எப்படி இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல இப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்துல எங்களை அழைச்சிருக்காருலாம், இங்க நானும் உன்னை கைவிடுவேன், நீ என்ன வர்றதுக்கு ரெடியா இருக்கிறியான்னு கேட்கிற மாதிரி ஒரு ஜெபத்தோடு தான் நம்ம இந்த பயணத்தை பண்ணணும். யாரு கைவிடுவா நம்மள? இப்ப தேவனும் கைவிடுவார். அப்படி கைவிட்டார்னா என்ன சொல்லலாம் தெரியுங்களா? மனசளவுல சந்தோஷமா ஏத்துக்குங்க. ஓகே, தேவன் என்னை கைவிட்டார். ஏன் கைவிட்டார்னா என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறார். தேவன் ஆக்சுவலா அதை தான் பண்ணாருங்க.
தன்னுடைய குமாரன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுட்டார். நீ கரெக்டா பண்ணிட்டு வரப்பா. 102 103 சங்கீதத்துல அதுக்கான விளக்கங்கள்லாம் இருக்கு, பின்னாடி பார்ப்போம். அப்ப ஒண்ணு தாவீத பார்க்கிறோம், மாமிச ரீதியான ஒரு இழப்பு இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில. தேவனே கைவிடலாம். உங்களுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நீங்க எந்த அளவுக்கு அந்த உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க இதுல, அதுதான் அவர் மனசளவுல இந்த புது சிருஷ்டியினுடைய அந்த மனசை தான் பார்த்து அந்த ஒரு ஓட்டத்தை எப்படி முடிக்கிறீங்கிறத நம்மளை பார்க்கிறார். அதே மாதிரி பவுல் ஒருவேளை கண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா 3 முறை ஜெபம் பண்ணாராம். எதுக்கு? இல்ல அது ஓகே, அது ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும். கண்ணை உயர்த்தாதபடிக்கு அவர் என்னுடைய கண்ணை அப்படியே வச்சுட்டாருன்னு. ஒருவேளை கண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உயர்த்திருப்பாரா? நீங்களே உயர்த்த மாட்டாருன்னு சொல்லும்போது தேவனியா நம்பிக்கை இல்லாம போச்சா? சரிங்களா? அப்ப இது நமக்கான பாடங்கள். அவருடைய கர்ச்சிப்பை தொட்டாலே குணமாயிடுவாங்க. யாருடைய கர்ச்சிப்பு? அவருக்கு சொந்த கர்ச்சிப்பு எடுத்து கண்ணில் வச்சுக்க தெரியாதா? ஆக்சுவலா என்னன்னா இது நமக்கு முக்கியமான பாடம். அப்போஸ்தலர் பவுலினுடைய இந்த ஜெபத்துல 3 முறை ஜெபம் பண்ணி உனக்கு நோ சான்ஸ், நீ இந்த நிலைமையில தான் இந்த ஊழியத்தை பண்ணணும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, உங்களுக்கு கண்ணு தெரியுமா? தெரியலையே. எனக்கு கண்ணு தெரியாம போயிட்டு இருக்கு. சரிங்களா? கண்ணு நல்லா தெரியுதா? கால் நல்லா இருக்குதா? இருக்க கால் நல்லா இருக்கா? நடக்க கை நல்லா வேலை செய்யுதா? காது கேக்குதா? இதை நம்ம பிரசங்கி 12ல பார்க்கலாம். அது படிக்கலாம் வேணாம். நம்மளுக்கு இந்த சத்தியம்லாம் வாலிப பிரயாசத்துல கிடைச்சதுனால இவ்வளவு இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கணும்னு நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? நம்ம கண்ணெல்லாம் தெரியாம போய் பவுல் மாதிரி எல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா? ஆனா ஏன் தேவன் அதை அப்படி வச்சாருன்னா, அவருடைய பெருமை மேட்டுமையை காமிச்சிருவாருங்கிறது இல்லைங்கிறது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. தேவன் நிச்சயமா ஒத்துக்குவார். ஆனா அவர் தன்னை தாழ்த்திக்கிறாரு. தேவன் நம்மள்ட்ட என்ன சொல்றாருன்னா, பாருப்பா, கண்ணு தெரியாத மனுஷன் 3 முறை ஆசியா கண்டத்தை சுத்தி ஊழியம் பண்ணி இருக்கிறாரு. நம்ம எந்த கண்டத்தை தாண்டணும்? அது முறை தாண்டல. அவருடைய அர்ப்பணிப்புலையும் அந்த ஒரு ஒப்பு கொடுத்து அந்த ஜீவியத்துல தனக்குன்னு பிள்ளை இருந்துச்சா? மனைவி இருந்துச்சா? மற்ற அப்போஸ்தலர்களை போல குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாரா? வாழ்ந்ததெல்லாம் யாருக்காக? சபைக்காக. இது கொலேசியர் 1:23-24 கூட படிக்கலாம். படிங்க. கொலேசியர் 1:23-24. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 23-24, பக்கம் 275. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அப்ப அவர் உயிரோட இருந்துகிட்டு கண்ணு தெரியாம இந்த ஊழியத்தை பண்ணதனுடைய நோக்கம் என்னன்னா, படிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. பாருங்க, அனுபவிக்கிற பாடல பாடே என்ன தெரியுங்களா? அவருக்கு கண்ணு தெரியாம ஊழியம் பண்றதுதான் பெரிய பாடை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணு தெரியாம இருந்துச்சுன்னா நம்மளுடைய சொந்த கடமையை செஞ்சுக்க முடியுமா? ஒரு பாத்ரூம் போறதுல இருந்து ஒரு மற்ற என்னென்னமோ இருக்குது. இது நம்மள அதுக்கு அவருக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு 2 பேர் துணைக்கு போவாங்க. 3 முறையும் அந்த இதை பயணத்துக்கு போகும்போது 2 பேர் எப்பயுமே சப்போர்ட்ல இருப்பாங்க, பிடிச்சிட்டு போகணும். ஆக்சுவலா கண்ணு தெரியுமானா, தூரத்துல ஏதோ ஒரு அசைவு இருக்குன்னா அது என்னமோ யாரோ போறாங்க அப்படிங்கறதுதான் தெரியுமோ, அறவே ஃபுல்லா கண்ணு தெரியாதுன்னு இல்லை. கண்ணு லேசா அப்படி மங்களா. அந்த வயசானவங்களுக்கு எல்லாம் பக்கத்துல அந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல, வயசானவங்க கண்ணு தெரியாம இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய ஜீவியம் இருந்தது. அப்ப நம்மளுடைய ஜெபம், பவுல் 3 முறை ஜெபம் பண்ணி அது கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜெபங்கிறது தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுதான். ஜெபம்னாலே என்னதாங்க? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுதல். ஜெபம்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுலாம் இல்ல. அவர் என்னமோ இறங்கி வாம் அப்படின்னா வந்துடுறவர் இல்ல. அவர்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேய் பரட்ட பிசாசெல்லாம் விரட்டிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜெபத்துல போடுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் எந்த ஆவியில பண்றாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. சரிங்களா?
அவருக்கு ஆர்டர் போடுறது இல்ல, அவர் போட்ட ஆர்டரை கீழ்ப்படிந்து செயல்படுறதுதான் ஜெபம். இது வந்து நம்ம பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 1-4 வசனத்துல கூட படிங்க. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனம் 5 நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 1 முதல் பக்கம் 794. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்து. நீங்க தான் தேவாலயம், நான் தான் தேவாலயம். அப்படிங்கிற தேவாலயம் அப்படிங்கிறது தேவன் நம்ம வாசம் செய்கிறாருன்னு அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தையும் இந்த நம்ம ஒப்பு கொடுக்கிற அந்த ஜீவியம் தான் அந்த தேவாலயமே. நாம் தான் அந்த தேவாலயம் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டீங்கனாலே படிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். உன் நடத்த கட்டத்தனமா இருக்காத, சத்தியத்தின்படி வாழ ஆரம்பி. இதுதான் உங்களுடைய ஜெபமே. படிங்க. மூட பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நீ வந்து காது கொடுத்து கேட்கவா, நீ ஒன்னும் தேவனுக்கு ஆர்டர் கொடுக்க வேணாம், நீ ஒன்னும் தேவன்கிட்ட கேட்க வேணாம். கிளியரா சொல்லிட்டாரு. அந்த ஜெபம்ங்கிற ஒரு விஷயத்துல உனக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் நான் உனக்கு தெரியும், எது கேட்கலாம் வேண்டியது இல்லைன்றார். முதலாவது ராஜ்யத்தை நீதியும் கேளுன்றார். அப்ப இந்த நம்ம வந்து செவி கொடுக்க சேர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையில கண்ணே தெரியாம போனாலும், இப்ப இருக்கிற வயசுல நம்மளுக்கு ஒரு 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 வருஷம் இருக்குன்னா இந்த 10 வருஷம் 20 வருஷம் ஏதோ ஒண்ணு இருக்குது, அது அத்தனைக்குமே நம்மளுடைய மாமிச சரீரத்துல பலவீனமா தான் போயிட்டு இருக்க போகுது. அந்த பலவீனம் போக 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 அது வரைக்கும் நம்ம எந்தெந்த வகையில தேவ சித்தத்தை நிறைவேற்றலாங்கிறதான் ஜெபம். சரிங்களா? இப்ப ஓப்பனாவே பேசுவோம். என் பிள்ளை எல்லாம் இறந்து போச்சு, ஏன் என்னைய சொல்லிக்கிறேன், உங்களை சொல்லிக்கிறேன், என்ன பண்றதுக்கு, தேவன் தேவன் நினைச்சுக்கிட்டே ஓடினாரு, இவரு பிள்ளைகளே போச்சு அப்படின்னா என்னது? உயிர்த்தெழுந்து வருவாங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளைகள் அந்த நம்பிக்கையோட சாவறதுக்கு தாவீது மாதிரி ஒப்பு கொடுக்கணுங்கிறதா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்தீங்கன்னா இதெல்லாம் பொருட்டாக இருக்காது. அப்ப பவுலினுடைய விஷயமும் இப்படிதான். அவருடைய காரியத்துல எதுவுமே இல்லை, ஆனாலும் அவருக்குன்னு ஒரு என்ன வச்சாரு, முள்ளு வச்சாரு. திரும்ப இல்ல, அது தொடர்ந்து வாசிங்க. தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். அப்ப ஜெபத்துல துணிகரமா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நம்ம என்னென்ன மாதிரி ஜெபம்லாம் ஆர்டர் பண்றோம் தேவன்கிட்ட, செஞ்சே அவனுக்கு செஞ்சு முடிச்சா அவன் உடனே தலையில மொட்டை அடிச்சிட வேண்டியது, கோழி அடிச்சிட வேண்டியது, ஆடு அடிச்சிட வேண்டியது. இதெல்லாம் அவர் ஆடும் கோழிமா கேட்டுக்கிட்டு இருக்கிறவர். பாருங்க, நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம். படிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனப்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அப்ப நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் போனோம்னா வார்த்தை விட்டுருவோமா? நம்ம கேட்டுக்கும் போறதில்ல, அங்கே செக்யூரிட்டி கிட்ட இருந்தே வாயை மூடிட்டு வருவோம். வெளியிலே நிக்கணும். உள்ள போனோடனே சார் அப்படின்னு கூட சொல்ல மாட்டோம், அப்படின்னு கூட கேட்போம். நின்றுகிட்டே அவர் என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா வழியே நம்ம பதில் சொல்லுவோமா? ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, ஒரு ஹெட் மாஸ்டர் கிட்ட போனாக்கே என்ன நம்ம பிள்ளையில இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம தேவன்கிட்ட என்னென்னமோ பேசுறோம், அவர் என்னென்னமோ கேட்டுக்குவாருன்னு. ஆகவே இதை புரிந்து கொண்டீங்கன்னா இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நம்மளை ஒப்பு கொடுத்த பிறகு எல்லாம் அவர் தான். அவர் நம்மளை கண்மணி போல காத்துக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வந்தாதான் இந்த அழைப்புக்குள்ள நீங்க போய் சேர்ந்து அந்த ஒரு வாய்ப்பை அடையணும். சரி, இந்த பாடம் நம்மளுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு கேள்வியோட இந்த பாடத்தை முடிக்கலாம், இல்லைன்னா ஆரம்பிக்கலாம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனத்தை வாசி. 2 சாமுவேல் 19ல 1ல இருந்து படிங்க. பக்கம் 410. இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெக்கப்பட்டு திருட்டவளமாய் வருகிறவர்களைப் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டவளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக் கொண்டிருந்தான். எப்ப தெரியுங்களா இது நடக்குது? இந்த அப்சலோம்ங்கிறது இவருக்கு ஆப்போசிட்டா போய்
சண்டை நடக்கும்போது அப்சலோம் செத்துடுறாரு. இவர் அழுவலாமா? அப்புறம் நம்ம அது குத்தி பாசம் இல்லாம போச்சா? முத புள்ள பிறந்து அந்த இந்த புள்ள பிறக்கும் போது பத்தி பாசம் இல்லாம போச்சா? என்னங்க அது நாடகம் மாதிரி இருக்கு. எதுக்கு அழுவிருப்பார்? நீங்க கொஞ்சம் பதில் தேடிப்பாரு. அதுக்கு அவர் அழுவாம சந்தோஷம். உலகத்துல எந்த இழப்பு என் பிள்ளையே செத்தாலும் நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குளிச்சு கிழிச்சிட்டு எல்லா விஷயத்திலும் நார்மலா வந்த மனுஷன் அப்சலோம் அவருக்கு எதிராக ராஜாவா ஆகணும்னு சொல்லிட்டு எதிரியாவே செயல்பட்டவர், ராஜ்யத்துக்கு ஆப்போசிட்டா எதிரியா வந்தவர், எல்லாரும் சேர்ந்து கொல்லணும்னு சொல்லும் பொழுது இவர் சொல்றாரு, கொஞ்சம் பார்த்துக்கங்க கொண்டுகின்னு போட்டாதியே. யாரு? சேனைகிட்ட சொல்றாரு, அவனை கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. ஆனா இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சேனையை போய் கொண்டு முடிச்சுட்டு தான் வருது. சரி, அதை விடுங்க, அது சேனைன்னு வச்சுக்குவோம். அது மொத்தத்துல இப்ப இதுக்கு ஏங்க இவர் அழுதாரு? இதுக்கு பதில் தேடிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப 3 விஷயம் பார்த்தோம், கரெக்டா தான் இருந்துச்சு. இதுல ஏன் அழுதாருன்னா, அப்படி படித்தீங்க, யோபாவே பதில் சொல்லுவார். படி. ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக் கொண்டிருந்தான். அப்பொழுது யோவாப் வீட்டுக்குள்ளே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்பிவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லார் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று. அதான் பதில். இதான் பதில். ஆக்சுவலா உன் எதிரி கொண்டு போட்டுட்டா சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆனா நாங்கெல்லாம் நண்பர்கள், என்னைய பகைச்சிட்டு எங்களெல்லாம் பகைச்சிட்டு உன் எதிரி என்ன பண்ற? இது யாருடைய குணலட்சணம் தெரியுங்களா? கிறிஸ்துவை தாண்டி பிதாவினுடைய குணலட்சணம். ஏன்னா நாமெல்லாம் எதிரியா இருக்கும்போது ரோமர் 5:9-10 தன்னுடைய மகனையே பலியா கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு காமிச்சாராம். படிங்க. 9:10. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஓகே, இந்த ரட்சிப்பை பத்தி தாவீதுக்கு தெரியாது. ஆனா தன் எதிரி செத்து இப்படி ஒரு தவறான ஒரு மரணத்துக்குள்ள போயிட்டானே, அவன் மீட்கப்படுவானோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. யாருக்கு? சரிங்களா? தன்னுடைய எதிரி செத்துட்டான், இனி எந்திரிச்சு வருவானாங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மகன் செத்தான்ல, அவன் எந்திரிச்சு வருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அவருக்கு. ஆனா இவன் என்ன ஆயிட்டான்? தனக்கு எதிராய், தேவனுக்கு எதிராய், ராஜ்யத்துக்கு எதிராய். அவன் இப்ப ஸ்தேவான் சொல்றாரு தெரியுங்களா? என்ன சொன்னார் ஸ்தேவான்? அதுக்கு முன்னாடி இவர்களை மன்னியும். எவர்களை மன்னியும்? இவர்கள் அறியாம செய்யறாங்க, இவர்களை மன்னியும். இந்த நிலைமையில தாவீதுனுடைய மனசு எப்படிப்பட்ட மனசுன்னா, தேவனுக்கு ஒப்பான மனசு. இப்படிப்பட்ட அப்சலோம் இறந்தது பெரிய மேட்டர் இல்லைங்க. அவரு பெரிய மேட்டரே இல்லை. கதறி அழுவதனுடைய நோக்கம் என்னன்னா, இவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவி ஆயிட்டானே, எனக்கு எதிரியாக, ராஜ்யத்திற்கு எதிரியாக, தேவனுக்கு எதிராக, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக இப்படி பண்ணிட்டானே, இவன் உயிர்த்தெழுதல் வருவானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு பதில்ல தான் யோவா கிளியரா சொல்றாரு, உன் எதிரியை நீ அன்பு காமிக்கிற. இந்த எதிரி அன்பு காமிக்கிறங்கிற குணலட்சணம் யாருடைய தெரியுங்களா? பிதாவுக்கு அப்புறம் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு அப்புறம் சபை. இந்த 1,44,000 பேர் தாங்க இந்த ஒரு இதை காமிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில நம்மளுடைய ஜெபங்கள்லாம் தேவனிடத்துல இருக்கும். நம்மளுடைய எதிரி அன்பு காமிக்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த அளவுக்கு இந்த ஒரு அர்ப்பணிப்பும் நம்முடைய ஜெபமும் நம்மளுடைய ஒப்பு கொடுத்தலும் இருந்தாதான் இந்த ஒரு பங்கை அடைய முடியும். ரொம்ப டஃப்பான ஒரு இலக்கு தான் நம்மளுக்கு, ரொம்ப ஈஸியானது கூட. தாவீதை போல இருந்துட்டீங்கன்னா, கிறிஸ்துவ போல இருந்துட்டீங்கன்னா, பவுலை போல இருந்துட்டீங்கன்னா
ஆகவே நம்மளுக்கு வந்திருக்கிற யார் எங்க விழுந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு இந்த அர்ப்பணிப்பு மற்றும் ஒப்பு கொடுத்தலுக்குள்ளாக நம்மளை வழி நடத்த முடியும். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து இந்த மனப்பக்குவம் உள்ள ஜபங்களை நாமும் ஏறெடுக்க வேண்டும். இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் இந்த அகாபே அன்புங்கிறத இந்த 4ஆவதா படிச்சோம் இல்லையா, தாவீதனுடைய அழுகை, அதுதான் 4ஆவது அகாபே அன்பை காமிக்கக்கூடிய. எதிரியை அன்பு காமிக்கிறதா முடியாத ஒரு விஷயம். என் நண்பனுக்காக அழுவலாம், என் பிள்ளைக்காக அழுவலாம், அதுக்கெல்லாம் அழுவ மாட்டோமா நம்ம தாவீது மாதிரி. ஆனா எதிரிக்காக அழுவ முடியுமா அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம் தான் அன்பிலே உயர்ந்த ஸ்தானம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், எதிரியை அன்பு காமிப்பதை காட்டிலும் மேலான அன்பு இல்லைன்றார். அந்த அன்பை காமிச்சார். காரணம் அந்த அர்ப்பணிப்பு. யாரு? தாவீது. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அர்ப்பணிப்பையும் அந்த ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ளாக இந்த அழைப்புக்குள்ள நம்ம போய் சேரலாங்கிறத உணர்ந்து இந்த ஒரு கூடுகையை நம்ம நிறைவு செய்வோம். நன்றி. இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக மூத்த சகோதரர் அர்லாந்து அவர்கள் நம்மளை ஜெபத்திலே